அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இந்த 2026ஆம் ஆண்டு इस 2026वां साल में, இந்த 2வது மாதம் इस दूसरा महीने में, இந்த நாளிலே உங்களோடு நிற்க கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். आज के दिन में आपके साथ खड़े रहने के लिए प्रभु ने सौभाग्य दिया, इसलिए प्रभु को धन्यवाद करता हूँ। அவர் கிருபை இல்லாமல் இந்த இடத்துல வர முடியாது. उनके अनुग्रह के बिना हम यहाँ पर नहीं आ सकते। இவ்வளவு நல்ல ஒரு மேன்மையான பாக்கியத்தை இன்னைக்கு அநேகர் இழந்து போயிருக்கிறார். इतना बड़ा श्रेष्ठ भाग्य कई लोग खो बैठे हैं। இப்படிப்பட்ட நாட்கள் இனி கிடைக்குமா என்று கேட்டால் தெரியாது. अगर अगला समय ऐसा मिलेगा पता नहीं, ஆண்டவருடைய வருகையின் நாட்கள் மிகவும் சமீபம். क्योंकि परमेश्वर का आगमन बहुत निकट है। கர்த்தர் சீக்கிரமா வரப்போகிறார். प्रभु बहुत जल्दी आने वाले हैं। அல்லேலூயா. हालेलुया। ஒரு உதாரணத்தை சொல்லி நான் செய்திக்கு நேராய் கடந்து செல்லும்படியா விரும்புகிறேன். एक उदाहरण बोलकर फिर मैं एक वचन की ओर जाऊंगा। ஒரு இடத்திலே ஒரு காகமும் ஒரு புறாவும் வாழ்ந்து கொண்டிருந்தது. एक जगह में कबूतर और कौवा जी रहे थे। இது ரெண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது जब वो जी रहे थे, திடீரென்று இந்த புறாவும் இந்த காகமும் ஒரு நடைபயணம் செய்தது. एक बार एक कबूतर और कौवा ऐसे चलने लगे। நடைபயணம் செய்து கொண்டிருக்கும் போது இந்த புறா நேரையே நடந்து கொண்டே இருந்தது. कबूतर सीधा चल रहा था, இந்த காகம் लेकिन एक कौवा அங்க இந்த பக்கம் பார்த்து பார்த்து நடக்க ஆரம்பிச்சு. यहाँ वहाँ देख देख कर चल रहा था। கொஞ்சம் அந்த பக்கம் போன உடனே जब थोड़ी दूर जाते ही ஒரு செத்த பிரேதம் கிடக்கிறதை இந்த காகம் கண்டது. वहाँ एक मरा हुआ लाश एक कौवे ने देखा। ஆனா இந்த புறா அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்காதபடி சரியான ராக்கிலே ஓடிக்கொண்டே இருந்தது. लेकिन कबूतर यहाँ वहाँ ना देखते हुए सही रास्ता सीधा चल रहा था। இந்த காகம் இந்த பிரேதத்தின் மேலே போய் அமர்ந்து கொண்டது. कौवा जाकर मरे हुए लाश के ऊपर बैठ गया। கடைசியாக 2 நண்பர்களில் ஒரே ஒரு நண்பர் தான் கடைசியான இடத்திற்கு போய் சேர முடிந்தது. इन दोनों में से एक ही जन आखिर तक पहुंच सके। அதே போலதான் उसी प्रकार இன்றைக்கு ஆவிக்குரிய சபைக்கு வந்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கு காகத்தை போலவே காணப்படுகிறது. आज आत्मिक कलीसिया में रहने वाले कई लोगों का जीवन इस कौवे की तरह है। தான் நாடின துறைமுகத்துக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக சபைக்கு வருவதில்லை. हमारे लिए हमें प्रभु किसके लिए बुलाए वहां तक पहुंचना, इस मकसद से कलीसिया में नहीं आते। மற்றவர்கள் கை தட்டுறாங்களா? क्या दूसरे लोग ताली बजाते हैं? அடுத்தவங்க ஜெபம் பண்றாங்களா? क्या बगल वाले प्रार्थना करते हैं? யாராவது கண்விழித்து பார்த்து क्या கொண்டிருக்கிறாங்களா? कोई आँख खोलकर देख रहे हैं? அப்படி டெஸ்ட் மணி வைப்பதற்காகவே சிலர் கூட்டத்துக்கு வராங்க. ऐसे परखने के लिए कुछ लोग आते हैं। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஜெபிக்கும் போது கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்க வேண்டும். प्रार्थना करते समय आंखें बंद कर स्वर्गीय परमेश्वर की ओर देखकर करना है। அதுக்கு மேல மந்தையை மேய்க்கிறவன் மந்தையை கண்காணிக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. उसके आगे वचन लिखा है, जो चरवाहा को चराता है वो चरवाहा देख लेगा। அதுக்கு மேல கவனிக்க கூடிய கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இங்க இருக்கிறார்கள். लोगों को ध्यान रखने के लिए सेवक लोग हैं। நாம் யாரையும் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. हम किसी के ऊपर ध्यान रखने की जरूरत नहीं। அதுக்கு மேல பரலோகத்தின் தேவன் எல்லாரையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். उससे बढ़कर स्वर्गीय परमेश्वर सबके ऊपर ध्यान रखते हैं। அவர் முதலாவது கவனிக்கிறது ஊழியக்காரனை. सबसे उससे पहले कि सेवक लोग ध्यान रखते हैं। இரண்டாவது வந்திருக்கிற எல்லா விசுவாசிகளையும் அவர் கவனிக்கிறார். दूसरा सभी विश्वासियों पर ध्यान रखते हैं। ஹalleluya, हालेलुया। நான் வந்திருப்பது அவருடைய சமூகத்துக்கு முன்பதாக. हम आए प्रभु के चरण में, வேடிக்கை பார்ப்பதற்காக அல்ல. तमाशा देखने नहीं आए। ஒரு சிலர் நல்லா ஆராதிக்கிறாங்க, ஒரு சிலர் நல்ல கண்களை திறந்து இந்த காகத்தை போல என்ன இருக்குன்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. कुछ लोग अच्छे से आराधना करते हैं, कुछ लोग आँख खोलकर कौवे की तरह यहाँ वहाँ ताकते रहते हैं। அந்த ஒரே சிந்தை இந்த புறாவுக்கு இருந்தது போல நமக்கு இருக்குமானால் இன்னைக்கு நீங்க பிரசங்கம் கேட்க கேட்க நீங்க ஆவியில நிரம்ப முடியும். जिस प्रकार कबूतर के अंदर एक ही इच्छा थी, एक ही विचार के साथ था, वैसे आप लोग एक विचार के साथ रहेंगे तो प्रचार सुनते सुनते पवित्र आत्मा के अभिषेक से भरेंगे। நமக்குள்ள இந்த காகத்தின் சுபாவம் இருக்குமானால் கைதட்டு வராது. अगर कौवे का गुण होगा तो हथाली नहीं बजाएंगे, அந்நிய பாஷை வராது, अन्य भाषा भी नहीं निकलेगा, ஜெபம் வராது, प्रार्थना भी नहीं आएगा, வேடிக்கை பார்க்கிற ஒன்றுதான் நடக்கும். सिर्फ तमाशा ही देखते रहेंगे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। பேழையிலிருந்து காகத்தை வெளியே விட்டார். जहाज से जब कौवे को बाहर भेजा था, காகம் வெளியே போய் திரும்பி வரவில்லை. बाहर जाकर कौवा लौटा नहीं, ஆனா அபிஷேகம் தெய்வ பிள்ளைகளை புறாவை வெளியே விட்டார். लेकिन जब कबूतर को भेजा गया था, புறா போய்
कबूतर ஒரு जाकर ஒரு ஒரு பச்சையான ஒலிவ மரத்தின் இலையை கிள்ளி கொண்டு உள்ளே வந்தது. एक जैतून के पत्ते को लेकर वो वापस लौट आई। புறா எப்போதும் செத்து போனதை திரும்பி பார்ப்பதில்லை. कबूतर कभी मरे हुए लाश की ओर नहीं देखता है। புறா பார்ப்பது ஜீவன் உள்ளதை. कबूतर केवल जीवित वस्तुओं को देखता है। இந்த சபைக்குள்ள வந்திருக்கிற தேவ பிள்ளையை நீ செத்து போனதை திரும்பி பார்க்க ஆண்டவருடைய ஆலயத்தில் வரவில்லை. कलीसिया में आए हुए लोग आप मरे हुए को देखने नहीं आए हो, உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கும்படியாய் சபைக்குள்ளே வந்திருக்கிறோம். बल्कि जीवित परमेश्वर की आराधना करने कलीसिया में आए हो। மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உங்கள் மத்தியிலே உயிரோடு இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் என் அருமை இரட்சகர் இயேசு. मरा फिर भी मैं जीवित करके वायदा किया हुआ मेरा प्रभु यीशु मसीह है। உலகத்திலே எல்லா கல்லறைகளும் அடைத்து கிடக்கும் போது, संसार का सारा कब्रिस्तान जब बंद है, உலகத்திலே எல்லா கல்லறைகளும் மூடி கிடக்கும் போது, दुनिया का सारा कब्र बंद पड़ा है, இஸ்ரவேலிலே ஒரே ஒரு கல்லறை திறந்திருக்கிறது. அந்த கல்லறையில் எழுதி போடப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். में एक ही कब्र खुला है, वहां पर लिखा है वो यहाँ पर नहीं है, वो जीवित उठा है। நான் பிரசங்கம் பண்ணுகிறது ஒரு மரித்த இயேசுவே அல்ல, प्रचार करने वाला यीशु मरा हुआ यीशु नहीं, அவர் இன்னும் உயிரோடு वो இருக்கிறார். आज भी जीवित है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அவரை ஆராதிக்கிற நமக்குள்ளே உயிர் இருக்க வேண்டும். हमारा आराधना करने वाले अंदर जीवन होना है। உயிருள்ள தேவனை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் சத்ததை தேடக்கூடாது. वो जीवित पाए हुए लोग मरे हुए लाश की खोज नहीं करना है। ஹalleluya. हालेलुया। ஆவிக்குரிய வாழ்க்கையை வெளிப்படுத்தும். आत्मिक जीवन में आत्मिक गुणों को प्रकट कराए। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். आए हुए आप सभी को प्रभु यीशु के नाम से अभिनंदन करता என்னை हूं। இங்கு அழைத்து கர்த்தருடைய வார்த்தையை பேச வைக்கிறதான அருமையான உங்க சபை அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். मेरा स्वागत कर कर मुझे यहाँ पर इस्तेमाल करने वाले प्यारी बेसेविका बहन को भी प्रभु को धन्यवाद करता हूँ। டிரான்ஸ்லேஷன் பண்ணுகிற சகோதரிக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். अनुवाद करने वाली बहन के लिए भी प्रभु को धन्यवाद करता हूँ। இன்னும் வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் இயேசுவின் நாமத்தில் ஒரு முறை கூட என் வாழ்த்துதலை தெரிவித்துக் यहाँ आए हुए आप सबों को प्रभु और एक बार यीशु के नाम से आपको अभिनंदन करता நான் हूँ। வந்திருப்பது ஆண்டவருடைய சமூகம். हम आए हैं प्रभु के चरण में। பாஸ்டர் சாம்ராஜன் நீங்க யாரு பார்க்க வந்தா ஒண்ணுமே கிடைக்காது. पास्टर सैमराज को अगर देखने आएंगे तो कुछ नहीं मिलेगा। அவரிடத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அவர் எதையாவது கொடுப்பார். अगर आप उनसे कुछ पाना चाहते तो वो मन रख के कुछ दे पाएंगे, எல்லாமே அவரிடத்தில் தான் இருக்கிறது. लेकिन सब परमेश्वर के हाथ में है। அவரை மட்டும் அவருடைய கையை மட்டும் எதிர்பாருங்க. केवल परमेश्वर के हाथ की ओर देखो, அவர் எல்லாமே நமக்கு செய்வார். क्योंकि प्रभु हमारे लिए सब कुछ करेंगे। அவர் நம்மை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. वो कभी हमें छोड़ते नहीं, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். क्योंकि प्रभु कहता है ना ही मैं तुझे छोड़ूंगा ना ही त्यागूंगा। மோசே மரித்து போனான், मूसा तो मरा, யோசுவா தனித்து நிற்கிறார். यहोशू अकेला खड़ा है। அடுத்து என்ன செய்ய என்று யோசுவாவுக்கு தெரியவில்லை. अगला मैं क्या करूं करके यहोशू नहीं जान पाया। அந்த நேரத்திலே उस समय में கர்த்தர் யோசுவாவோடு சொல்லுகிறார், प्रभु यहोशू को देखकर कहा, யோசுவாவே हे यहोशू, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். इस प्रकार मूसा के संग रहा तेरे संग रहूंगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। மனிதன் மாறி போகலாம், मनुष्य बदल सकता है, பிராமிஸ் பண்ண தெய்வம் ஒருபோதும் மாறி போகிறது தெய்வம் அல்ல. प्रतिज्ञा दिया हुआ प्रभु कभी नहीं बदलता है। அவர் நடத்துவேன் என்று சொன்ன கடைசி வரை அவர் நடத்துவார். अगर उसने कहा है चलाऊंगा तो आखिरी तक चलाएगा। நம்ம நம்பினவர்கள் நம்மை விட்டு போய்விடலாம், हम जिस पर भरोसा करते वो छोड़ देंगे, நம்ம நேசித்தவர்கள் நம்மை விட்டு போய்விடலாம், जिससे प्रेम करते वो छोड़ देंगे, கடைசி வரை நடத்துவேன் என்று சொன்னவர்கள் நம்மை விட்டு மறைந்து விடலாம். अंत तक मैं रहूंगा कहेंगे वो चले जाएंगे, ஆனால் लेकिन மரண பரியந்தம் हमारी मृत्यु तक மரணத்துக்கு அப்பால் मृत्यु के நம்மை बाद வழி நடத்தக்கூடிய हमें चलाने ஒரு वाले உன்னதமான தேவன் உண்டு. उन्नति भरा परमेश्वर है। அவர்தான் பிரசங்கிக்கிற இயேசு. में प्रचार करने वाला यीशु। ஹalleluya. हालेलुया। மரணத்துக்கு அப்புறம் வழி நடத்துவார் என்று சொன்ன 1000 வருட அரசாட்சியோடு சேர்ந்து அவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். मृत्यु के बाद भी चलाएगा कहेगा तो 1000 साल हम परमेश्वर के साथ राज्य करने की सौभाग्य दिया है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அதுல பாருங்க இந்த முக்கியமான இந்த கூட்டத்துக்கு विशेष करके मंडली के लिए எல்லாருக்கும் கடந்து வரலாம், सब आ सकते हैं, ஒரு நாள் லீவு போடலாம். एक दिन छुट्टी ले सकते हैं। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஒரு நாள் ஆண்டவரை ஆராதிக்கலாம், एक दिन प्रभु के लिए समय निकाल सकते हैं, ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். प्रभु को महिमा कर सकते हैं, ஆனா ஆண்டவரை அவ்வளவு துல்லியமா நினைக்கிறாங்க. लेकिन उतना वो तुच्छ समझते हैं।
ஒரே ஒரு மனிதன் சொன்னான், एक व्यक्ति ने कहा ஆராதிக்கிறதுனால என் வேலையை விட்டு தூக்கினா எனக்கு ஆண்டவர் அதுக்கு மேல ப்ரமோஷனை கொடுப்பார். आराधना के लिए अगर मैं काम को छोड़कर प्रभु की आराधना करने आऊंगा उसके ऊपर प्रभु मुझे प्रमोशन देगा. 40 லட்சம் சம்பளம் வாங்குறவன் இன்னைக்கு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் 40 लाख की कमाता था वो अभी 1.5 करोड़ कमा रहा है. தேவன் ஆராதிக்கிறதுனால நீ ஒன்று இழந்து போறதில்ல, அதுக்கு மகிமையாய் கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டு प्रभु की आराधना करने से तुम कुछ खोओगे नहीं बल्कि प्रभु और उन्नति कराएगा. நமக்கு திருமண வீட்டுக்கு தெய்வ லீவு கிடைக்கும், हम शादी के घर के लिए हम छुट्टी लेते हैं, ஊர் சுத்துவதற்கு லீவு கிடைக்கும், वहाँ घूमने के लिए छुट्टी मिलता है, காய்ச்சல் வந்தா லீவு கிடைக்கும், बुखार आएगा तो छुट्टी मिलता है, ஆனா ஆராதனைக்கு மட்டும் லீவு கிடைக்கும். लेकिन आराधना में भाग लेने छुट्टी नहीं होता है. இஸ்ரவேல் ஜனங்களை வேலையை அதிகரிக்க பண்ணி தேவனை ஆராதிக்க விடாமல் பார்வோன் தடுத்தான். इस्राएल लोगों को फिरौन राजा ने काम इसलिए बढ़ाया ताकि वो प्रभु की आराधना नहीं कर सके. நீங்கள் ஆராதனைக்கு வராமல் இருப்பது சாத்தானுடைய சித்தம். आप प्रभु की आराधना करने इसलिए नहीं आ पा रहे, ये शैतान की मकसद है. தேவ சித்தம் நீங்கள் சபைக்கு வர வேண்டும் என்பது தேவ சித்தம். लेकिन प्रभु का क्या इच्छा है कि आप प्रभु के भवन में आए. அல்லேலூயா. हालेलुया. என்னைக்கு இப்படிப்பட்ட கூட்டம் இல்லையே. आज ऐसा भीड़ नहीं मिलता है. அல்லேலூயா. हालेलुया. हालेलूया. हालेलुया. ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु के समूह में आइए, प्रभु आशीष करेंगे. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசி. दूसरा तीमुथियुस दूसरा अध्याय 19-20. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை அடைப்போம். एक पल के लिए आंखें बंद करेंगे. இந்த வார்த்தையை கொண்டு என்ன கர்த்தர் என்னோடு பேச சித்தம் வைத்திருக்கிறீரோ, इस शब्द के जरिए परमेश्वर आप मुझसे क्या बात करना அதை चाहते हो, என்னோடு பேசும் ஆண்டவர். आप मुझसे बात कीजिए. என்னோடு பேசும் ஆண்டவரே. आप मुझसे बात कीजिए. எல்லா கண்களை மூடி ஆண்டவரை सब பார்த்து आंखें கேளுங்க. बंद कर कर प्रभु की ओर देखेंगे. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். कोई शांत नहीं रहेगा. இதுக்குள்ள என்ன மர்மம் இருக்கிறது, इसके अंदर क्या है, இதுக்குள்ள என்ன ஆசீர்வாதம் इस இருக்கிறது, वचन के अंदर क्या என்னோடு आशीर्वाद है. பேச வேணும். आप मुझसे बात करो, என்னோடு பேசும். मुझसे बात करो. எம்மா ஊருக்கு சென்ற சீசர்களோடு கர்த்தர் பேசின போது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. एमाउस के नगर में चेले जब गए थे, प्रभु ने बात किया तो उनका हृदय उत्तेजित हो गया. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுவாரானால் நிச்சயம் உங்களுடைய இருதயங்கள் இன்றைக்கு கொழுந்து விட்டு எரிய यदि போகிறது. आज परमेश्वर आपसे बात करेगा, जरूर आज का हृदय, आपका हृदय परमेश्वर में जलते रहेगा. சில அணைந்து கிடக்கிற விளக்குகள் பற்றி எரிய போகிறது. कुछ दिया बुझ पड़ा है, उसे परमेश्वर फिर से जलाएगा. சில மங்கி எரிகிற திரிகள் இன்றைக்கு கருந்திரியை தட்டி அது எழுந்து பிரகாசிக்க कुछ போகிறது. दिया में अंधकार पड़ा है, उसे प्रभु दूर हटाकर प्रकाशित करेगा. ஓ எழும்ப விடாதபடி தடை பண்ணுகிற சில தடைகள் இன்றைக்கு உடைக்கப்பட போகிறது. तुझे रूट उठा नहीं सक रहा है, वैसे कुछ रुकावट है, उस रुकावटों को प्रभु तोड़ने वाला है. ஆவியானவர் பேச 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 அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருந்தது. पवित्र आत्मा जितना बात करते रहेंगे, उनका हृदय बहुत ही जलते रहा. இன்றைக்கு அணைந்து போய் கிடக்கிற ஒரு வாழ்க்கை, बुझबुझाया हुआ जीवन, விழுந்து போய் கிடக்கிற ஒரு வாழ்க்கை, गिरा हुआ जीवन, நொறுங்கி போய் கிடக்கிற ஒரு வாழ்க்கை, चकनाचूर हुआ जीवन, அழிவுக்கு நேராய் போகிற ஒரு வாழ்க்கையை नाश की ओर जाने वाला जीवन, இந்த பகல் கால வேளையிலே கர்த்தர் ஒன்று கூட கட்டி எழுப்பும்படியா விரும்புகிறார். इस सुबह के समय फिर से एक बार परमेश्वर से बांधना चाहता உன் है. குடும்பத்தை முன்னேற விட மாட்டேன், तेरे परिवार को आगे बढ़ने नहीं உன் வாழ்க்கையை दूंगा, முன்னேற விட மாட்டேன், तेरे जीवन को आगे नहीं बढ़ने நீ दूंगा, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்ப விட तेरे மாட்டேன், आत्मिक जीवन में नहीं बढ़ाने दूंगा, கர்த்தருக்காய் வாழ விட மாட்டேன் परमेश्वर के लिए जीने नहीं दूंगा. என்று சவால் விட்டு கொடுக்கிற சில சத்துருவின் வல்லமைகள் இந்த பகல் கால வேளையில உடைக்கப்பட इस போகிறது. सुबह के समय चुनौती देने वाले शत्रु की क्रियाओं को इस सुबह के समय नष्ट करता हूं. Amen, 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 amen. Oh, Ribalaba Shamdana Baudu Rika Barabala
எழும்ப வேண்டும் என்று நினைத்தாலும், चाहे तुम उठने की कोशिश करते हो, எழும்ப வேண்டும் என்று நினைத்தாலும், चाहे प्रकाशित होने की कोशिश எழும்ப करते हो, விடாதபடி नहीं उठ पाने के लिए அடித்தமர்த்தி கொண்டிருக்கிற சில ஆவிகள் तुझे मार मार कर गिराने वाले कुछ शत्रु हैं। பகல்கால வேளையில सुबह के समय அக்கினியினால் சுட்டரிக்கப்படுகிறது, आग से जलाता हो, பரலோகத்தில் அக்கினியினால் स्वर्ग சுட்டரிக்கப்படுகிறது. आग से जलाता हो, நீ எழும்பி பிரகாசித்தே தீரும், चाहे तू प्रकाशित हो நீ पाए, கர்த்தருக்காய் பயன்பட்டே தீரும். परमेश्वर के लिए उपयोगी पात्र बने। கர்த்தருடைய மகிமை இது. परमेश्वर की महिमा சுற்றிலும் அக்கினி, पूरी तरह से आग, நடுவிலே தேவ மகிமை, परमेश्वर का महिमा சுற்றிலும் அக்கினி, पूरी तरह से परमेश्वर का நடுவிலே महिमा, தேவ மகிமை. बीच में प्रभु का ஓ महिमा। ராமா பாபா, எல்லாம் ஆராதிங்க, எல்லாம் ஆராதிங்க. கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிங்க, விடுதலையோடு 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 விடுதலையோடு. ஓ ராபா பாபா ராதா நரா லரா பாபா பாபா ஓடா ராபா தூரா லாபா ரீபா பாபா ஓடா மாமா ரீகா பாலா பவுடா பாபா ஓ சம்பல பலபல பௌதுர பலபல பவுடா பாபா ஈபன பௌதுனி அந்தன ரீபல பலபல பவுடா பாபா ஈகந்தான ரீபாலா ஓடா பாபா தீபாலா ரீகா பாபா ரீபன பலபல பவுடா பாபா ரீபா ராதா நாரா பாபா. அந்நிய பாஷையில் ஆராதிங்க, அந்நிய பாஷையில் ஆராதிங்க. எத்தனை மாதங்கள் ஆச்சு அந்நிய பாஷையில பாடி, அந்நிய பாஷையில ஆராதித்து எத்தனை நாட்கள் ஆனது. ஆராதி ஆராதி, அந்நிய பாஷையில அந்நிய பாஷையில அந்நிய பாஷையில் ஆராதி தம்பி, அந்நிய பாஷையில் ஆராதி, அந்நிய பாஷையில் ஆராதி. ஓடா பாபா 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 ஓடா ராதா நாரா லரா பாபா பாபா ஓடா ராபா தூரா லாபா பாபா ரீபல பலபல பவுடா பாபா. ஒன்னில் அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது, அக்கினி இறங்கு சிஸ்டர், உங்க மேல அக்கினி, அக்கினி, இது அக்கினி, இது அக்கினி, இது அக்கினி, இது அக்கினி, அக்கினி, அக்கினி. ஓடா ராபா தைரா பாலா பவுடா பாபா ரீபா லாபா தீரா பாலா பவுடா. நிறுத்த முடியாத ஒரு அக்கினி, நிறுத்த முடியாத ஒரு அந்நிய பாஷை, அந்நிய பாஷை, அந்நிய பாஷை. பேசு பேசு பேசு, பாஷையில ஆராதி, பாஷையில பேசு. கர்த்தருடைய அக்கினி உன் மேல விழுது, கர்த்தருடைய வல்லமை உன் மேல விழுது, கர்த்தருடைய கிருபை உன் மேல விழுது. இப்போவே பாவே 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 ஓ ராமா பாபா 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 ஓ ராதா ராலா பாபா பாபா. புது பாஷையை கர்த்தர் கொடுக்கிறார், பெற்றுக்கொள். புது பாஷையை கொடுக்கிறார், பெற்றுக்கொள். புது பாஷையை கொடுக்கிறார், பெற்றுக்கொள். புது பாஷையை கொடுக்கிறார், பெற்றுக்கொள். ஓ ராமா பாபா 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 பாபா. ஒரு மயக்கு சத்தம் உனக்கு கேட்க வேண்டாம். உன் ஆவியில உனக்கு எவ்வளவு விருப்பம் இருக்கு அவ்வளவு ஆராதிக்கலாம். தேவ ஆவிய நாமத்தில் இறங்கி வந்திருக்கிறார், சிலரை தொட்டு கொண்டிருக்கிறார், சிலரை தொட்டு கொண்டிருக்கிறார். சிலருக்குள்ளே அக்கினி பாய்கிறது, அக்கினி பாய்கிறது, அக்கினி பாய்கிறது. உங்க மேல அக்கினி பாய்கிறது, சிஸ்டர் உங்க மேல அக்கினி பாயுது, அக்கினி அக்கினி, இது அக்கினி, இப்படி அக்கினி 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 அக்கினி. ஓ ராபா பாபா பாபா. அக்கினிக்கு முன்ன சாத்தான் நிற்க முடியாது, அக்கினிக்கு முன்ன சாத்தான் நிற்க முடியாது, அக்கினிக்கு முன்ன சாத்தான் நிற்க முடியாது, அக்கினிக்கு முன்ன சாத்தான் நிற்க முடியாது. உன்னை உடைக்க நினைத்த சாத்தான், உன்னை நொறுக்க நினைத்த சாத்தான்
விட்டு ஓடுகிறான் वंचितों के भाग रहा है, இப்போதே भाग रहा है। ஓடாரா பாபா 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 ஓடாரா பாதுரா லாபா ராபா பாபா ஓடாரா பாதுரா லாபா ரி பாபா பாபா ஓடாரா பாதீரா லாபா ரி பாபா தலை மேல வந்து விழுந்து பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் तेरा सिर के ऊपर अभिषेक उतरा है, கிருபவன் தலை மேல வந்து விழுந்து பெற்றுக்கொள் तेरा सिर के ऊपर अभिषेक उतरा है, பிரதர் கிருப வந்து விழுந்து பெற்றுக்கொள் फिर से उतरा है, கர்த்தர் உன்னை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார் पवित्र आत्मा भर रहा है। நீ அந்நிய பாஷையில பாடு अन्य भाषा में बोल, நீ அந்நிய பாஷையில ஆராதி अन्य भाषा में आराधना कर, அந்நிய பாஷையில கர்த்தரை துதி अन्य भाषा में स्तुति कर, ஓ துதி स्तुति कर, துதி स्तुति कर, துதி स्तुति कर। ஓ ராபா பாபா பாபா ராபா லாபா ராபா பாபா பாபா அருமையான தேவ பிள்ளையே प्यारे प्रभु के लोगों, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த விரும்புறாரு प्रभु तेरी उन्नति करना चाहता है। கர்த்தர் உனக்கு இழந்து போன கிருபையில தர விரும்புறாரு खोया हुआ अनुग्रह को प्रभु फिर से देना चाहता है। இழந்து போன அந்நிய பாஷையை கர்த்தர் தர விரும்புறாரு खोया हुआ अन्य भाषा को फिर से देना चाहता है। இழந்து போன ஆராதனையை தர விரும்புறாரு खोया हुआ आराधना को फिर से देना चाहता है। இழந்து போன ஜெப ஜீவிதத்தை என் அப்பா உனக்கு தர விரும்புறாரு தங்கச்சி खोया हुआ प्रार्थना जीवन फिर से तुझे देना चाहता है बहन। இன்றைக்கு கர்த்தர் உன்னில பலமா இறங்கும்படியா விரும்புறாரு परमेश्वर तेरे ऊपर बलवंत रीति से उतरना चाहता है। தீர்க்க தரிசனத்தின் ஆவி உனக்குள் அடங்கி இருக்கிறது तेरे अंदर भविष्यवाणी की वरदान छिपी बैठी है। சில சீர்கேடுகள் நிமித்தம் உன் வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை அடக்கப்பட்டிருக்கிறது कुछ गलतियों के कारण तेरे आत्मिक जीवन में एक दबाव आकर पड़ा है। இன்றைக்கு கர்த்தர் உன் சீர்கேடை உன்னை விட்டு அகற்றி तेरे सारे गलतियों को परमेश्वर आज के दिन दूर करके கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்கும்படியா இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார் पवित्र आत्मा तुझे जिलाने के लिए यहाँ पर उतर कर आए அவருடைய हैं। மகிமை இந்த இடத்தில் அளவில்லாமல் ஊற்றப்பட்டு उसकी கொண்டிருக்கிறது महिमा यहाँ से भरपूरता से उंडेला जा रहा அவருடைய है। கிருபை ஆலயம் முழுவதும் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது उनका अनुग्रह इस भवन पर भरा हुआ है। ஒரு செகினா மகிமை இந்த ஆலயத்தை மூடி இருக்கிறது एक शकीना महिमा इस भवन को भरा है। ஒரு செகினா மகிமை இந்த ஆலயத்தை மூடி एक கொண்டிருக்கிறது शकीना महिमा इस भवन में भरा है। பரலோகத்தில் இறங்குகிற அக்கினி இறங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறேன் स्वर्गीय अग्नि यहाँ पर उतर रहा है, मैं देख रहा हूँ। தூதர்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன் दूत लोग यहाँ पर उतर रहे हैं। சத்துருக்களை வெட்டி வீழ்த்தக்கூடிய ஆவியானவர் शत्रु को नुकसान पहुंचाने वाले அந்த आत्मा ஆவிகளை தகர்க்கும்படியா நம்மத்தில் இறங்கிக் इस கொண்டிருக்கிறார் अंधकार की शक्तियों को नष्ट சில ஆவிகள் करने வெட்டப்படுகிறது कुछ आत्मा को प्रभु बांध रहा है। சில ஆவிகள் வெட்டப்படுகிறது कुछ आत्मा को प्रभु काट रहा है। சில ஆவிகள் வெட்டப்படுகிறது कुछ आत्मा को प्रभु तोड़ रहा है। இயேசுவின் நாமத்தில் यीशु के नाम से இந்த ஆவி வெட்டுண்டு போவதாக ये आत्मा को तोड़ कर செயல்படாதவர் போவதாக यीशु के नाम से निकल जाए। இப்போதே अब, இப்போதே अब, இப்போதே अब, வெளியேறி यीशु के नाम से, இயேசுவின் நாமத்தில் यीशु के नाम உம்முடைய से வல்லமை மட்டும் வெளிப்படுவதா केवल तेरी महिमा உம்முடைய प्रकट வல்லமை हो। மட்டும் வெளிப்படுவதா केवल तेरी महिमा प्रकट हो। ஓ ராபாலாபா ஷாபா ராபாலாபா தூராலாபா ரீபாலாபா தீராலாபா பலியான செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே பலியான செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ
பாக்கியம் பாக்கியம் எல்லாம் சேர்ந்து பாடுங்க. பரிசுத்த ரத்தம் எனக்காகலோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்கு எல்லாம் சொல்லுங்க. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. Praise the Lord. பரிசுத்த பிதாவே நல்ல ஆண்டவரே, स्वर्गीय परमेश्वर अच्छा प्रभु இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக ஸ்தோத்திரம். आशीष पाए हुए इस दिन के लिए धन्यवाद. நீர் எங்களோடு பேசு. आप हमसे बातें कीजिए. உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்து. केवल आपका नाम महिमा होने दो. தொடர்ந்துள்ள எல்லா வசன பகுதிகளையும் கர்த்தரே பொறுப்படும். लगातार वचन के हर एक भागों को आप संभालिए. முதலாவது அடியனோடு பேசு. आप हर एक से बातें करो. வந்திருக்கிற பிள்ளைகளோடு பேசு. आए हुए हर एक से बात करो. இந்த சபிக்கப்பட்ட ஆவி சந்தடி உண்டாக்காதபடி ये श्रापित किया हुआ आत्मा कोई भी रोक न लाते हुए यीशु के नाम से வசனம் பேச இது தடையா இருக்காதபடி वचन बोलने में कोई रुकावट न लाते உம்முடைய हुए நாமத்தினால் இதை கட்டி போடுவீர். यीशु के नाम से मैं से बांधता हूँ. கட்டப்படுவதாக ये बांधा जाए यीशु के नाम से. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். आपके हाथ में समर्पण करते கர்த்தரே பலத்த காரியங்களை செய். केवल प्रभु महिमा वाले कार्य को உம்முடைய कीजिए. நாம மட்டும் மகிமைப்படும். केवल आपका नाम महिमा होने दो. இயேசுவின் நாமத்தில் यीशु கேட்கிறோம் के नाम से பிதாவே. मांगते अच्छे पिता. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவரால கூடாத காரியம் ஒண்ணும் இல்லை. क्योंकि प्रभु से कोई कार्य असंभव नहीं है. அவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார். वो हमारे जीवन में अद्भुत काम करते हैं. நாளில ஆண்டவருடைய அற்புதத்தை आज के दिन अद्भुत कामों को பெற்றுக்கொள்வதற்கு पाने के लिए நம்ம ஒப்பு கொடுக்கணும். पहला हमें सौंपना है. இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும். सबसे पहले यीशु को अपना उद्धारकर्ता के रूप में இயேசுதான் मानना है. நம்முடைய பாவங்களுக்காய் மரித்திருக்கிறார். यीशु नहीं मेरे पापों के लिए मरा है. இயேசுதான் நமக்காக ஜீவனை கொடுத்தார். यीशु ही मेरे लिए जीवन दिया है. அவர்தான் மரித்து உயிர்த்தெழுந்த தெய்வம். क्योंकि वो ही मरकर जी उठा मसीह है. அவரை மட்டும் விசுவாசிப்போம். केवल उन्हीं पर भरोसा करो. அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். प्रभु आपको आशीष करेगा. அல்லேலூயா. हालेलुया. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் दूसरा तीमुथियुस की पुस्तक 2ஆம் அதிகாரம் दूसरा अध्याय 19-20 வசனங்கள். 19-20.
அந்த 20வது வசனத்தை மட்டும் வாசிங்க. सिर्फ 20वां वचन पढ़ो. பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். बड़े घर में न केवल सोने चांदी ही के पर काठ और मिट्टी के बर्तन भी होते हैं, कोई कोई आदर और कोई कोई अनादर के लिए. ஒரு பெரிய வீட்டிலே एक बड़े घर में பொன்னும் வெள்ளியுமான பாத்திரமும் அல்லாமல் न केवल सोने चांदी के बर्तन மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. पर काठ और मिट्टी के बर्तन भी होते हैं. அவைகளில் சில கனத்துக்கும் कोई कोई आदर சில கனவீனத்திற்கும் ஆனவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. और कोई कोई अनादर के लिए लिखा गया है. இந்த வேதாகமத்தை நன்கு வாசிக்க வேண்டும் போது इस बाइबल को जब अच्छे से पढ़ते அந்த हैं, இடத்துல ஒரு பெரிய வீடு என்று क्या குறிப்பிடப்பட்டிருக்கு. लिखा गया है? एक बड़े घर. இந்த பெரிய வீடு ஏது? ये कौन सा बड़ा घर है? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த எல்லா விசுவாசிகளும் சேர்ந்ததுதான் பெரிய வீடு. सब उद्धार पाकर बपतिस्मा लिए हुए सब लोग मिलकर होता है ये बड़ा घर. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு பெரிய வீடு. उद्धार पाकर बपतिस्मा लेकर पवित्र आत्मा में और पवित्र जीवन जीने वाले ஆனா लोग हैं அந்த बड़े घर. பெரிய வீட்டுக்குள்ளேயும் சிலது கனத்துக்குரியதும் இருக்கிறது, சிலது கனவீனத்துக்குரியதும் இருக்கிறது. लेकिन उस बड़े घर के अंदर भी कोई आदर है और कोई अनादर के लिए है. ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. அடுத்தது பார்க்கும்போது अगला हम देखते हैं 4 விதமான காரியத்தை அங்கே சொல்லுகிறார். 4 प्रकार की बातों को वहाँ लिखा गया है. ஒன்று பொன்னு, पहला है सोना, பொன் பாத்திரம். सोने की बर्तन. 2 दूसरा வெள்ளி பாத்திரம். चांदी की बर्तन. 3 तीसरा மண் பாத்திரம். काठ की बर्तन. இதுவும் அல்லாமல் उतना ही नहीं, மரத்தினாலான பாத்திரமும் உண்டு. मिट्टी के बर्तन भी होते हैं. ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. இப்போ பொன்னு என்பது நேரடியா அக்கினிக்கு போய்விடும். सोना सीधा आग में चला जाता है. இந்த வெள்ளியும் பொன்னும் நேரே அக்கினிக்குள்ளே போவது. सोने और चांदी दोनों आग में चले जाते हैं. இந்த பாத்திர பானை இருக்கு பாருங்க, लेकिन जो बर्तन இந்த है, மண் இருக்கு பாருங்க, जो मिट्टी के बर्तन है, இந்த மண்ணு டைரக்ட் அக்கினிக்கு போவதில்லை. वो डायरेक्ट आग के अंदर नहीं डालते हैं. இந்த மரம் இருக்கிறது பாருங்க, वो जो काठ है அது அக்கினியிலேயே போட முடியாது. उसे आग में डाल भी नहीं सकते. இந்த 4 காரியத்தை குறித்தும் ஆவியானவர் நமக்கு என்ன பேச इन போகிறார்? चारों बातों के बारे में पवित्र आत्मा हमसे क्या बात करना चाहते हैं? ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. இந்த பொன்னு ये सोना இந்த வெள்ளியும் चांदी அக்கினியில் போட்டு உருக்கப்படும். आग में डालकर उसे पिघालते हैं. ஆனால் இந்த மண் பாத்திரம் இருக்கிறதே, लेकिन जो मिट्टी का बर्तन அதை है டைரக்ட் அக்கினியில் போட முடியாது. उसे तुरंत आग में नहीं डालते. அதை நல்லா அடித்து வனைந்து उसे पहले मारकर तोड़कर बनाकर அடிக்க வேண்டிய அடி அடித்து जितना तोड़ना है उतना तोड़ते हैं. அதை சரியான ஒரு சேப்புக்குள்ளே கொண்டு வந்து उसे एक सही तरह से आकार देकर அதை தெய்வ பிள்ளை சரியான வடிவமைத்த பிற்பாடுதான் அதை அக்கினிக்குள்ளே போட முடியும். उसे एक अच्छा आकार देने के बाद ही आग में डालते हैं. அதை அக்கினியில் போட்டு சேப்பு வருத்த முடியாது. उस आग में डालकर उसे आकार नहीं दे पाएंगे. ஆனா பொன்னை அக்கினியில் எவ்வளவு போட்டாலும் அதை சேப்பு வருத்தி கொண்டே இருக்கலாம். लेकिन सोने को जितना हम आग में डालेंगे पिघाल कर उसको आकार दे पाएंगे. ஆனா மரத்தை பாருங்கள், लेकिन झाड़ को लकड़ी को அதை அக்கினியில் போட முடியாது. उसे आग में डाल ही नहीं सकते हैं. அது அக்கினியில் போட்டால் எரிந்து போகும். अगर लकड़े को डालेंगे वो जल जाएगा. அல்லேலூயா. हालेलुया. இப்ப பாருங்க, देखिए ரொம்ப கவனிக்கணும். यहाँ ध्यान दीजिए. இப்போ பொன்னு அக்கினியில சோதிக்கப்படும், सोना और चांदी को आग में डालते हैं, திரும்ப அந்த பொண்ணு அக்கினியில போடலாம். फिर से हम सोने को वापस भी डाल सकते हैं. வெள்ளியை எடுத்துட்டு திரும்பவும் அக்கினியில போடலாம். चांदी का आकार देने के बाद फिर से इसको आग में डाल सकते हैं. இந்த மண் பாத்திரத்தை ஒரு முறை அக்கினியில் போட்டா திரும்ப அக்கினியில் போட முடியாது. लेकिन इस मिट्टी को बर्तन को एक बार आग में डालने के बाद फिर से नहीं डाल पाएंगे. அதே போல் மரத்தை அக்கினியில் போட முடியாது. उसी प्रकार लकड़े को भी आग में नहीं डाल सकते हैं. ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. இப்ப 4 விதமாய் ஆண்டவர் ஒரு மனிதனை உருவாக்குகிறார். 4 प्रकार से इस इंसान को परमेश्वर तैयार करता है. சில மரம் பொன்னாக இருக்கிறது, அதை அக்கினியில போட்டு வெளியெடுக்கிறார். कुछ लोगों को प्रभु सोना समान है उसे आग में डालकर फिर निकालता है. சில ஆத்துமாக்கள் மண்ணா இருக்கிறது, அந்த மண்ணை சரியா வனைந்தெடுத்து அக்கினிக்குள் कुछ போடுகிறார். प्राण
कुछ प्राण मिट्टी के समान है, उसे पहले आकार देते हैं, फिर आग में डालकर निकालता है। சில ஆத்துமாக்கள் மரமாய் இருக்கிறார்கள், அவரை சரியா செதுக்க வேண்டிய இடத்துல செதுக்குகிறார். कुछ प्राण एक लकड़े के समान है, उसे कहीं से ठीक करना है, उसे ठीक करता है, ஆனா ஒன்னையும் சும்மா விட போறதில்ல. लेकिन किसी को छोड़ेगा नहीं। மரத்தை நல்லா செதுக்குறார், தோல் உரிக்க வேண்டிய நேரத்துல உரிக்கிறார். लकड़ी को जहाँ से उखाड़ना है वो सही से उखाड़ता है। இப்ப பாருங்க, ஜாதி என்கிற தோலை இன்னைக்கு உரிச்சு நல்லா உரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா சீவி जाति नाम का चमड़े को अच्छा से उखाड़ कर फिर उसे अच्छा आकार देकर கிறிஸ்தவத்துக்குள்ள இன்னைக்கு தலைவிரித்து ஆடுற பயங்கரமான ஜாதி. मसीह के अंदर बहुत ही फैलने वाला चीज है जाति। வந்தவன கேப்ப நீ எந்த ஜாதி? आके पूछेंगे आप कौन से जात के हो। இயேசு ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களுக்கு ஜாதி கிடையாது. यीशु के लहू से छुड़ाए गए लोगों को कोई जात पात नहीं। அந்த தோலை உரிக்கணும். उस चमड़े को निकालना है। தோல் உரிக்க ரொம்ப கஷ்டம். चमड़े निकालने के टाइम बहुत कष्ट இப்போ है। இந்த மரம் நினைக்கும், अब ये लकड़ा सोचेगा பொன்னாக இருந்திருந்தா போதுமா இருந்து. सोना होता तो कितना अच्छा होता। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இப்போ இந்த மண்பானை நினைக்கும், मिट्टी का बर्तन सोचा होगा இவ்வளவு அடி அடிக்கிறாங்களே, कितना मारते हैं। அப்போ நம்ம ஒரு பொன்னா இருந்திருந்தா போதுமா இருந்து. अगर मैं एक सोना होता तो कितना अच्छा होता। இந்த பொண்ணு நினைக்கும், सोना सोचता நான் ஒரு மரமா இருந்திருந்தா मैं एक लकड़ा होता तो அக்கினி பரிசோதனை இல்லையே என்று நினைக்கும். मेरे लिए कोई भी आग का परीक्षा ही नहीं है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இந்த பொன்னாக அக்கினிக்குள் போய் வருகிறதை திரும்ப திரும்ப உருவேற்றி எடுக்கலாம். इस सोने को आग में डाल डालकर फिर से दूसरा दूसरा आकार दे सकते ஆனா हैं। இந்த மண்ணாக இருந்து அக்கினிக்குள் போய் வருவதை ஒரு அடுத்து திரும்பி வனைவது ரொம்ப கஷ்டம். लेकिन जो मिट्टी का बर्तन होता है एक बार आग में जाकर आता है तो फिर से नहीं डाल सकते। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. कितने लोग समझ पा रहे पता नहीं। மிக முக்கியமான வார்த்தைகள். बहुत ध्यान भरा वार्षिक। हालेलुया, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இப்போ பொன்னு வெள்ளியும் सोने और चांदी வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் சுட்டெரித்து அதில் இருக்கிற களிம்புகள் தெய்வப்பிள்ளை அக்கினியில சுட்டெரிக்கப்பட்டு வெளியே எடுக்கும்போது அது பொன்னாக விளங்கும். பொன்னாக விளங்கின பிற்பாடு தான் கொல்லனுக்கு வேலை. सोना चांदी दोनों आग में जाते समय उसकी सारी गंदगी निकलने के बाद शुद्ध होकर बाहर आता है, उसके बाद ही सोनार का काम है। தேவையில்லாததெல்லாம் அக்கினியில உருகி போகும். उसके अंदर की गंदगी सारे आग में जल जाती है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அதுக்கு பிற்பாடு தான் கொல்லனுக்கு வேலை. என்ன தெரியுமா? ஒரு நல்ல சுத்தியல் வேணும், அதை அடிக்க வேண்டியது மாதிரி அடிக்கணும். அடி 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 அடிச்சு 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 அதை பொன்னாக வனைந்தெடுப்பான். उसके बाद ही सोनार एक हथौड़ा लेते हैं, उसे मार मार कर उसे जो आकार देना उस तरह से उस आकार देकर बनाता है। ஆனா பொன்னை தீயில் போட்டாதால அடிக்க முடியும். लेकिन सोने को आग में डालने के बाद ही बना सकते हैं। ஆனா பானையை வந்து நீ தீயில் போடாமல் அடிக்கலாம். लेकिन मिट्टी को बर्तन को बिना डाले ही बना सकते हैं। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு आज अपना शीर्षक ये है பயன்படும் பாத்திரங்கள். उपयोगित बर्तन। அல்லேலூயா. हालेलुया। சில வார்த்தைகளை உங்கள் மத்தியில வைத்து நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். कुछ शब्दों को बोलकर मैं प्रार्थना करना चाहता हूँ। யோபு 23:10 வாசிக்கும் போது अय्यूब 23 का 10 पढ़ेंगे। अय्यूब 23 का 10। நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். परंतु वो जानता है कि मैं कैसी चाल चला हूँ और जब वो मुझे तालेगा तब मैं सोने के समान निकलूंगा। இங்கே அவர் சொல்றாரு, यहाँ पर वो कहता है நான் போகும் வழியை அவர் அறிவார், वो जानता है कि मैं कैसी चाल चला हूँ நான் சோதித்த பிற்பாடு பொன்னாக விளங்குவேன். और मुझे और परीक्षा के बाद मैं एक सोने के समान निकलूंगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அப்போ சோதனைக்கு பின் பொன்னாக तो விளங்குகிறது. परीक्षा के बाद एक सोना के समान निकलना। இங்கே பானை சொல்லுது, या मिट्टी बोलता है சோதனை முடிஞ்சு நான் அக்கினிக்குள்ள போறேன். परीक्षा के बाद मैं उस आग के अंदर जा रहा हूँ। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। மரம் சொல்லுது, झाड़ कहता है, ஆரம்பத்திலேயே உரிக்க தொடங்கினது. लकड़ा कहता है कि
शुरुआत से ही मुझे शुरू किए। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। இது இந்த 4 வேலையை செய்கிறது ஒரே ஆள் தான். ये 4 काम भी एक ही व्यक्ति कर रहा है, ஆனா இந்த 4 வேலையும் செய்யறதுக்கு 3 விதமா வெளிப்படுகிறார். लेकिन ये चारों कामों को करने के लिए 3 रीति से 3 प्रकार से प्रकट होता है। நிறைய பேருக்கு புரியல. कितने जन को नहीं समझ रहा है? இந்த 3 வேலையை செய்கிறது 4 வேலையை செய்கிறது ஒரே ஆள் தான். एक ही व्यक्ति 4 काम कर रहा है, அவர் 3 விதமா வெளிப்படுகிறார். लेकिन 3 रीति से प्रकट होता है। வெள்ளியும் பொன்னுக்காக கொல்லனாக இயேசு வெளிப்படுகிறார். सोने और चांदी के लिए एक सुतार की समान है, सोनार की समान है। மரத்துக்காக அவர் ஒரு தச்சனாக வெளிப்படுகிறார். और एक लकड़ा के लिए सुतार के समान है। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। மண்ணுக்காக அவர் குயவனாய் வெளிப்படுகிறார். और एक मिट्टी के बर्तन के लिए कुम्हार के समान है। குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. அல்லேலூயா அல்லேலூயா. हालेलुया। இப்ப சொல்லுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. अब अच्छे से समझ लीजिए, பொன்னுக்கும் வெள்ளிக்கும் सोना और चांदी के लिए அவர் ஒரு நல்ல கொல்லனாய் வெளிப்படுகிறார். वो एक सोनार के समान है, மரத்துக்கு அவர் ஒரு நல்ல தச்சனா வெளிப்படுகிறார். लकड़े के लिए सुतार है, மண்ணுக்கு அவர் ஒரு குயவனாய் வெளிப்படுகிறார். मिट्टी के लिए कुम्हार बन जाता है। ஹalleluya. हालेलुया। உனக்கு குயவனாய் வர வேண்டிய இடத்துல கர்த்தர் குயவனாய் வருகிறார். तेरे लिए जब प्रभु कुम्हार बनकर आना है, वो कुम्हार बन के आएंगे। கொல்லனாய் வர வேண்டிய இடத்துல கர்த்தர் கொல்லனாய் तेरे வருகிறார். लिए जब सोनार बनकर आना है, वो सोनार बन के आएंगे। ஒரு தச்சனாய் வர வேண்டிய இடத்துல தச்சனாய் வருகிறார். एक सुतार के समान आना है तो सुतार बनकर आएंगे। எப்படியாகலும் என் பிள்ளைகளை நான் உருவாக்க வேண்டும். कैसे भी मुझे अपने बच्चों को बनाना है, என் பிள்ளைகள் அழிந்து போய்விடக் கூடாது. मेरे बच्चे नाश नहीं होना है, என்னுடைய சுவாசத்தை பெற்ற பிள்ளைகள் ஒருபோதும் நரகத்துக்கு போய்விடக் கூடாது. मेरे श्वास को पाए हुए मेरे बच्चे नरक की ओर नहीं जाना है, ஒரு வாலிப பிள்ளை அழிந்து போய்விடக் கூடாது. कोई भी एक जवान बच्ची नाश नहीं होना है, ஒரு தம்பி அழிந்து போய்விடக் கூடாது. एक भी भाई नाश नहीं होना है। ஆனா ஜீவனை கொடுத்தாரு, इसलिए तो प्राण दिए, கடைசி சொற்றத்தை அவர் சிந்தினாரு. आखिरी बूंद लहू भी बहाया। ஆனா இப்போ அவருடைய ஆக்கிரகம் என்ன தெரியுமா? अभी भी उनका तड़प क्या है? என் பிள்ளைகளை நான் உருவாக்கணும், मेरे बच्चों को मुझे तैयार करना है, சபையை நான் உருவாக்கணும், कलीसिया को तैयार करना है, சபைக்கு நான் வழக்காடுறேன், कलीसिया के लिए मैं विलाप कर रहा சபைக்கு हूं, நான் பரிந்து பேசுறேன். कलीसिया के लिए मैं बात कर रहा हूं। இன்னைக்கு நம்ம மத்தியில் அவர் இறங்கி வந்து आज भी हमारे बीच में आकर உங்களையும் என்னையும் உருவாக்கும் விதமாய் நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். मुझे और आपको तैयार करने के लिए प्रभु कार्य कर रहे हैं। சிலருடைய மத்தியில் அவர் கொல்லனாய் के வெளிப்படுகிறார். बीच में प्रभु सोनार के समान है, சிலருடைய மத்தியில் அவர் தச்சனாய் किसी के வெளிப்படுகிறார். लिए प्रभु सुतार के समान आएगा, சிலருடைய மத்தியில் அவர் குயவனாய் किसी के வெளிப்படுகிறார். लिए कुम्हार के समान आएगा। ஏதோ ஒரு பக்கத்தில் அவர் என்னை உருவாக்க தான் வெளிப்படுகிறார் என்று சொல்றவங்க மட்டும் கரங்களை தூக்கி அப்பா किसी भी रीति से परमेश्वर मुझे तैयार कर रहे बोलने वाले अपने हाथों को प्रभु की ओर उठाकर कहो, प्रभु என்னை உருவாக்கும் ஆண்டவரே, आप मुझे बनाइए परमेश्वर, என்னை உருவாக்கும் ஆண்டவரே, आप मुझे बनाइए परमेश्वर, ஒரு நல்ல பாத்திரமா என்னை உருவாக்கும், एक अच्छा बर्तन बनाइए, ஒரு நல்ல பாத்திரமா என்னை உருவாக்கும், एक अच्छा बर्तन बनाइए, ஒரு நல்ல பாத்திரமா என்னை एक உருவாக்கும். अच्छा बर्तन बनाइए प्रभु। ஹalleluya. என்ன தேவ பிரசன்னம் தெரியுமா? क्या ये प्रभु का उपस्थिति है? இன்னைக்கு எல்லாரும் பிரசன்னத்துக்குள்ள மூழ்க போறீங்க, प्रभु की उपस्थिति में डूबने ஒரு आओ, மகிமைக்குள்ள மூழ்க போறீங்க. परमेश्वर की महिमा में डूबने वाले हैं। உண்மையான தெய்வ பிள்ளையே, प्यारे प्रभु के बच्चे, நான் ஒரு நாள் இந்த வார்த்தையை தியானிக்கும் போது एक बार जब मैं शब्दों को ध्यान कर रहा था, ஒண்ணுக்கு உதவாம கிடந்த என்ன, मैं कोई लायक नहीं था, யாருக்கும் பயனில்லாம கிடந்த என்ன, किसी का उपयोगी नहीं था। ஒரு நல்ல கொல்லனாக என்ன வெளிப்பட்டா, परमेश्वर मेरे लिए एक अच्छा सोनार बनकर आया, என்னை உருவாக்க
உருவாக்கும்படி ஒரு நல்ல தச்சனா வெளிப்பட்டார். मेरे लिए वो अच्छा सुतार बनकर आए. என்னை உருவாக்கும்படி ஒரு குயவனாய் அவர் வெளிப்பட்டார். मेरे लिए अच्छा एक कुंभार बन के आए. அவர் என்னை ஒரு கொல்லனாக வெளிப்பட்டு मेरे लिए सोनार बनकर என்னை ஒரு பொன்னாய் மாற்றினார். मुझे सोना बनाया. எனக்காய் ஒரு தச்சனாய் அவர் வெளிப்பட்டு ஒரு நல்ல ஒரு மரமா என்னை மாற்றினார். मेरे लिए एक सुतार बनकर मेरा एक अच्छा लकड़ा बनाया मुझे. ஒரு நல்ல குயவனா வெளிப்பட்டு ஒரு நல்ல பாத்திரமா மறைந்தெடுத்து एक कुंभार बनकर एक अच्छा बर्तन बनाया. இது என்னுடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, ये मेरे शक्ति से नहीं हुआ, என்னுடைய கிருபையினால் அல்ல, ना ही मेरे अनुग्रह से हुआ, என்னுடைய தாளத்தினால் அல்ல, ना ही मेरे वरदानों से हुआ. அவர் என்னை வனைந்தெடுப்பதற்கு நான் அவருக்கு எதுவும் கொடுக்கல. मैं वो मुझे बनाने के लिए मैंने उनके लिए कुछ नहीं दिया. தம்பி தங்கச்சி, बहन भाई, அவர் உன்னிடத்தில் பணம் கேட்கல, वो ना ही तुझसे पैसा मांगता, உன்னுடைய அந்தஸ்து அவர் கேட்கல, तेरा पद भी नहीं मांगता, உன்னுடைய படிப்பு அவர் கேட்கல, तेरा पढ़ाई भी नहीं मांगता, உன்னுடைய செல்வத்தை அவர் கேட்கல, तेरा दौलत भी नहीं मांगता. எதையாவது அவர் கேட்டிருந்தால் ஓகே, அவர் கேட்கவே இல்லை. अगर वो कुछ मांगा होता तो हो सकता है, लेकिन कुछ नहीं मांगता है. கொல்லனாய் வந்தால் சம்பளம் தான்னு கேட்கல, अगर सोनार बन के आया तभी पगार नहीं मांगा, தச்சனாய் வந்தால் சம்பளம் கூட என்று கேட்கல, सुतार बनकर आया तभी भी पगार नहीं मांगा, குயவனாய் வந்தால் சம்பளம் கூட என்று கேட்கல, कुंभार बनकर आया तभी भी पगार नहीं என் मांगा. பிள்ளை நான் எல்லாம் உனக்கு இலவசமா தாரேன், मेरी बेटी में सब मुफ्त में देता हूँ. உன்னை நான் எப்படி உருவாக்கணும் அப்படி உருவாக்க என் கையில நீ உன்னை கொடு, मैं तुझे जैसा बनाना चाहता हूँ मैं बनाता हूँ, तुम तुझे मेरे हाथ में दे. நான் உன்னை உருவாக்குறேன், मैं तुझे बनाऊंगा, நான் உன்னை உருவாக்குறேன், मैं तुझे बनाऊंगा, நான் உன்னை உருவாக்குறேன். मैं तुझे बनाऊंगा. பிரதர் சிஸ்டர், भाई बहन, அவர் கரத்துல உங்களை கொடுத்தால் மட்டும் போதும், क्या हाथ में सिर समर्पण करो काफी है. அவர் உங்களை உருவாக்குவார். तुझे बनाएगा. ஒரு மனிதன் உருவாக்குகிறது போல அல்ல, ऐसा मनुष्य बनाता वैसा नहीं, ஒரு நல்ல சிநேகிதன் உருவாக்குகிறது போல அல்ல, जैसा एक दोस्त बनाता है वैसा नहीं. அவர் எப்படி உங்களை அவருக்கு சித்தமாயிருக்கு அப்படி அவர் வனைந்தெடுப்பார். वो अपनी इच्छा की तरह तुम्हें बनाकर खड़ा करेगा. நேரடி அக்கினியில போட வேண்டியதை நேரடி அக்கினியில जो போடுவார். सीधा आग में डालना उसे सीधा आग में डाल दो. நேரடியா வனைய வேண்டியதை வனைந்து அக்கினிக்குள்ளே போடுவார். जिसे परमेश्वर बनाकर आग में डाले बनाकर आग में डालेगा. செதுக்க வேண்டியதை சரியா செதுக்குவார். जहाँ पर उसे उखाड़ना वहाँ से उखाड़ेगा. அவர் கையில மட்டும் ஒப்பு கொடுத்தா போதும், केवल उनके हाथ में समर्पण करना. அவர் செய்ய வேண்டியதை செய்வார். परमेश्वर जो करना है वो करेगा. வேதாகமத்திலே நாம் படிக்கும் போது पवित्र शास्त्र में पढ़ते हैं, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, प्यारे प्रभु के बच्चे, அக்கினிக்குள்ளே கொண்டு போட்டு அவன் கூடயே நடந்த ஒரு தெய்வம் உண்டு, அதுதான் நான் பிரசங்கிக்கிற தேவன். अग्नि के अंदर डालते हुए उस अग्नि के बीच में रहा हुआ प्रभु यीशु मसीह के बारे में मैं प्रचार कर रहा हूँ. உன்னை அக்கினியில போட்டு தெய்வ பிள்ளைகளே அக்கினியில போட்டு உன்னை வேக வைக்கும் போது சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டார். तुझे आग में डालने के बाद जब तू तड़पता है परमेश्वर देख के तुझे शांत नहीं बैठेगा. வேடிக்கை பார்க்கிற தெய்வம் அல்ல அவர். हमारा प्रभु तमाशा नहीं देखता है. சாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ என்பவர்களை அக்கினிக்குள்ளே தூக்கி போடுகிறார்கள். शाद्रक मेशक अबेदनेगो को अग्नि के कुंड में डाल दिए थे. அக்கினிக்குள்ளே தூக்கி போடுகிறார்கள். उस अग्नि के कुंड में डाल दिए थे. அவருக்கு என்னையா வேலை, வெளியே உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதானே. उसका क्या काम था, प्रभु बाहर बैठना था ना. அக்கினியில வேகிற சாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோவோடு கூட நடந்தவர். लेकिन उस आग में जलने वाले शाद्रक मेशक अबेदनेगो के संग चला. அக்கினி போன்ற சோதனை வரும்போது, अग्नि समान जब उपद्रव आती है, அக்கினி போன்ற பிரச்சனைகள் வரும்போது, अग्नि समान जब संकट आती है, எல்லாரும் உன்னை கைவிடும் போது जब सब तुझे छोड़ देते हैं, உன் கூட நடக்கிற ஒருவர் உண்டு. तेरे साथ चलने वाला एक है. அவர்தான் ஒரு நல்ல கொல்லன், वो एक अच्छा सोनार है. அவர்தான் ஒரு நல்ல वो தச்சன், एक अच्छा सुतार है. அவர்தான் ஒரு நல்ல குயவன். वो अच्छा कुंभार है. ஹல்லேலூயா. हालेलुया. உலகம் காண்கிற அளவுக்கு ये संसार जैसा देखता है. சாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ பாவம் செய்து தீச்சுளைக்குள்ள போகல, शाद्रक मेशक अबेदनेगो पाप करके आग में नहीं डाल दिए थे. அநியாயம் செய்து தீச்சுளைக்குள் போகவில்லை. उन्होंने कोई अन्याय काम भी नहीं किया था. தானியேலின் புத்தகம் 3 அதிகாரம் 6 வசனத்தை வாசி. दानियेल 3 के 6 को हम पढ़ते हैं. தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவில் போடப்படுவான் என்றான். जो कोई गिरकर दंडवत न करेगा वह उसी घड़ी धधकते हुए भट्टे के बीच में डाल दिया जाएगा. அல்லேலூயா. हालेलुया. அவங்க செய்யற தவறு என்ன? उन्होंने क्या गलत किया? நாங்கள்
இப்படிப்பட்டதை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று உறுதியாயிருந்தார்கள். उन्होंने बोला कि जो ये करना है हम नहीं करेंगे, उसमें ठान कर खड़े थे. அவர்களுக்குள் ஒரு உறுதி இருந்தது. उनके अंदर एक दृढ़ था. அந்த உறுதியிலே நின்றார்கள். वो वही बातें में खड़े थे. இப்பந்தான் பொன்னு ஒரு உறுதியான ஒரு எதை கண்டு அசையாதது. यानी कोई भी बात को देखकर हिलते नहीं. தேவைப்படும் போது அக்கினியில போடலாம். जब जरूरत पड़ेगा आग में डाल देंगे. இங்க பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் உறுதியாயிருந்தார்கள். शाद्रक मेशक आबेदनेगो अपने बातों में सिद्ध खड़े थे. பாருங்க, நல்ல நான் அதை சிந்திக்கும் போது எத்தனையோ முறை இந்த வசனத்தை நீங்கள் வாசித்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். நீங்க அந்த வசனத்தை பாருங்க, எவனாகிலும் தாளை விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையில் நடுவிலே போடப்படுவான் என்றார். यहाँ लिखा है, जो कोई गिरकर दंडवत न करेगा उसी घड़ी ददकते हुए भट्टे के बीच में डाल दिया जाएगा. இத கண்டு இந்த வார்த்தையை பார்த்தால் யாரும் தெய்வ பிள்ளைகளை நிற்க முடியாது. ये शब्द को सुनते ही कोई भी प्रभु के बच्चे वो खड़े नहीं रह पाएंगे. ஆனா இவங்க அக்கினிக்குள்ள இருந்து வந்தபடியினால் அவர்களுக்கு தெரியும், இந்த அக்கினி எங்களை ஒன்றும் செய்யாது. ये आग के बीच से आए हुए लोग हैं, इसलिए ये जानते हैं कि ये आग भी कुछ नहीं करेगा. உங்களுக்கு புரியும்படியா ஒரு முறை கூட சொல்றேன், கை தட்ட வேண்டியவங்க கை தட்டலாம், ஜெபிக்க கூடியவங்க ஜெபிக்கலாம். ஆனா சொல்றேன், தெய்வ பிள்ளைகளே, அவங்க அக்கினிக்குள்ள இருந்து வந்ததினால் அவர்களுக்கு தெரியும் இந்த அக்கினி அவர்களை சேதப்படுத்தாது. आग के अंदर से आने के कारण वे जानते थे ये आग इन पर कोई भी हानि नहीं पहुंचाएगा. பாருங்க, அந்த அக்கினிக்குள்ள இருந்து வந்தவர்களுக்கு தான் அக்கினி பரிசோதனையை பற்றி என்ன என்று தெரியும். जो लोग आग से गुजर के आए वही लोग जान पाएंगे इस आग कैसा होता है. அக்கினிக்குள் வந்ததனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களுக்கு ஒன்று தெரியும், இந்த அக்கினி எங்களை கொன்று போடுகிற அக்கினி அல்ல. आग के बीच से गुजरा शाद्रक मेशक जानते थे कि ये आग हमें मारने नहीं देगा. இந்த அக்கினி எங்களை உருவாக்குகிற ये அக்கினி. आग हमें तैयार करेगा. இந்த அக்கினி எங்களை தேசத்திலே தெய்வத்தை ஆராதிக்க வைக்கிற அக்கினி. ये आग हमें इस देश में प्रभु की आराधना करने रखेगा. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. அதனால் நாங்கள் இதை செய்ய மாட்டோம். इसलिए हम ये काम नहीं करेंगे. 15 வசனத்தை வாசிங்க. 15 वचन पढ़े. எக்காளம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பட்டி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளை நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். यदि तुम अभी तैयार हो, फिर नरसोगे, बांसुरी, वीणा, सारंगी, सितार, शहनाई आदि सब प्रकार के बांधों का शब्द सुनो और उसी क्षण गिरकर मेरी बनवाई हुई मूरत को दंडवत करो तो बचोगे, और यदि तुम दंडवत न करोगे तो इसी घड़ी धधकते हुए भट्टे के बीच में डाले जाओगे. फिर ऐसा कौन देवता है जो तुमको मेरे हाथ से छुड़ा सके. ஹalleluya. हालेलुया. அந்த கீழ ஒரு வார்த்தையை பாருங்க. அந்த அவன் கேட்கிறான், நேபுகாத்நேச்சர் கேட்கிறான், नेबुकदनेस्सर पूछता है, உன்னை தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். तुझे कौन सा परमेश्वर बचाने वाला है. ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு தெரியும், शद्रक मेशक अबेदनेगो जानते थे எங்களை அக்கினிக்குள்ள போட்டு வெளியே எடுக்கிற ஒரு தேவன் உண்டு, அந்த தேவன் தான் நாங்கள் சொல்கிற தேவன். मुझे आग में डालकर बाहर ले आने वाला परमेश्वर है, वो परमेश्वर के बारे में कहता हूँ. ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. ஆனால் நாங்கள் இதை செய்ய மாட்டோம். लेकिन हम दंडवत नहीं करेंगे. எத்தனை பேர் உறுதியா இருக்கிறீங்க? कितने लोग ऐसे स्थिर है. நீங்க உறுதியா இருந்தால் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவது अगर நிச்சயம். आप इस बातों में बहुत दृढ़ता से खड़े रहोगे तो प्रभु आपके लिए कार्य करेंगे. ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. இப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க. अगला वचन पढ़ो. हमारे परमेश्वर जिसकी हम उपासना करते हैं, वह हमको सदकते हुए भट्टे की आग से बचाने की शक्ति रखता है. वरन हे राजा, वह हमें तेरे हाथ से भी छुड़ा सकता है. ஹalleluya, 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 ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. हालेलुया.
எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்க, ஒரு வார்த்தை பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், जिसकी हम उपासना करते हैं, हमारा परमेश्वर। இவ்வளவு உரிமையோட சாத்ராக் மேசாக் ஆபேனேகோ என்பவர்கள் எங்கள் தேவன், அந்த வார்த்தை நல்லா புரியணும். कितना हक से कह रहे हैं कि हमारा परमेश्वर जिसकी हम उपासना करते हैं। என்னைக்கு நீங்க பொன்னாக அக்கினிக்குள்ள போய் ஒரு நல்ல பொன்னாக வெளியே வந்தீங்களோ அன்னைக்கில இருந்து உங்களை நீங்க சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை எங்கள் தேவன்। जिस दिन तुम आग के भट्टे में जाकर सोने के समान बाहर निकले, उस दिन आपको ये कहना है कि हमारा परमेश्वर। ஏன் தெரியுமா? உருவாக்கினது உலகம் அல்ல, உருவாக்கினது ஒரு மனுஷன் அல்ல, உருவாக்கினவர் தேவன்। क्योंकि बनाया हुआ कोई व्यक्ति नहीं, बनाया हुआ इंसान नहीं, लेकिन परमेश्वर ने आपको बनाया। நம்மை பொன்னாக வரைந்தெடுத்தது தேவன்। एक सोने के समान परमेश्वर ने आपको तैयार அவ किया। நமக்கு ஒரு உரிமையோடு கூப்பிடக்கூடிய ஒரு தகப்பன் உண்டானா நாங்களும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் तो மட்டுமே। हक से हम कह पाएंगे कि हमारा परमेश्वर हक से कहना है। அவரை மட்டும் தான் எந்நேரம் அப்பான்னு கூப்பிடலாம்। केवल उन्हीं को हम पिताजी कह सकते हैं। உரிமையோட கூப்பிடக்கூடிய ஒருவர் அவர் ஒருவர் மட்டும்தான்। हक से अगर पुकार सकते हैं तो केवल उन्हीं को हम पुकार सकते हैं। வேதனை வரும்போது கூப்பிடலாம், जब दुख आते तभी पुकार सकते हैं, சந்தோஷமா இருக்கும்போது கூப்பிடலாம்। जब आप खुशी से रहते तब पुकार सकते நீ हैं। எந்த சூழ்நிலையிலையும் அவரை ஒருவர் மட்டும்தான் அப்பா என்று கூப்பிட முடியும்। हर परिस्थिति में केवल उन्हीं को पिताजी करके पुकार सकते हो। ஆனா நெருக்கத்தின் மத்தியில लेकिन दबाव के बीच में எங்கள் தேவன், हमारा परमेश्वर। எத்தனை பேர் சொல்லுவீங்க कितने लोग कहेंगे ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், प्रभु ने मुझे जीवन दिया है, என் தேவன்। मेरा परमेश्वर। இதே வார்த்தையை தாவீது ஒரு இடத்துல சொல்றான் தெரியுமா? यही शब्द दाऊद एक जगह में தேவனே, कहता है, हे प्रभु நீர் என்னுடைய தேவன்। आप मेरा परमेश्वर हो। ஹalleluya, हालेलुया, ஹalleluya। हालेलुया। எத்தனை பேர் தைரியமா எந்த ஸ்தானத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தேவனே நீர் என்னுடைய தேவன், என் தேவன் என்று சொல்ல நீங்க பழகி கொள்ள வேண்டும்। हर एक परिस्थिति में, हर एक मोड़ पर ये कहना हक से कहो कि आप मेरा परमेश्वर, आप मेरे प्रभु है। அவர் எரிகிற அக்கினி சூளைக்கு ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார்। वो परमेश्वर वो कहते हैं कि इस आग के कुंड से और परमेश्वर तेरी राजा से भी प्रभु मुझे बचाएगा। அடுத்த ஒரு வசனத்துல சொல்லுவார், அப்படி விடுவியாமற் போனாலும் நாங்கள் செய்ய மாட்டோம்। यदि कदाचित वो हमें छुड़ा भी नहीं भी छुड़ाएगा, लेकिन हम दंडवत नहीं करेंगे। ஹalleluya, हालेलुया। இப்ப ராஜா கடும் கோபத்தோடு அவர்களை கையும் காலும் கட்டி அக்கினி சூளையில் போடுங்கள் என்று சொன்னார்। अभी राजा को इतना क्रोधित हुआ कि उनके हाथ पैर बांधकर आग के कुंड में डाल दिए। இப்ப 3 பேரை தான் அக்கினி சூளையில போட்டாங்க। 3 जन को आग के भट्टे में डाला था। இங்கதான் அற்புதம் வெளிப்படுது। यहीं पर अद्भुत काम प्रकट हुई, இங்கதான் அதிசயம் நடக்குது। यहीं अद्भुत काम हुआ। ஹalleluya, हालेलुया। அக்கினி பரிசோதனை எனக்கு வேண்டாம்னு சொன்னா அற்புதம் காண முடியாது। अगर आग का परीक्षा नहीं चाहिए तो नहीं कर सकते। நெருக்கம் வேண்டாம்னு சொன்னா நீ அற்புதத்தை காண முடியாது। अगर दबाव मुझे नहीं चाहिए बोलेंगे तो अद्भुत काम नहीं मिलेगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya। हालेलुया। அப்போ நான் உபத்திரவப்பட்டது எனக்கு, அதனால் உமது பிரமாணத்தை கற்றுக்கொண்ட நல்லா புரியணும்। मैं दबाव में आया इसलिए मेरे लिए भला, क्योंकि मैंने तेरी व्यवस्था को सीख लिया। சில உபத்திரவம் அவரோடு நம்மை சேர்க்கிறது। कोई ऐसी संकट आती है जिससे हम प्रभु के करीब होते हैं। சில உபத்திரவம் அவரோடு நம்மை இணைக்கிறது। कुछ संकट हमें परमेश्वर के पास ले आता है। சில உபத்திரவம் நம்மை कुछ உருவாக்குகிறது। परीक्षा हमें तैयार करता है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya। हालेलुया। இப்போ புரியுங்க, अभी समझो, 3 பேரை தான் அக்கினி சூளையில போடுறாங்க। 3 जन को आग के भट्टे में डाला था। ஏ ராஜா கண்ணை திறந்து பார்க்கறான், राजा ने देखा ஏ 3 பேர் இல்லையா போட்டோம், हमने तो 3 जन को डाला, உள்ள 4 பேர் நிற்கிறாங்க। ये चौथा व्यक्ति कौन है? ஆச்சரியமா பார்க்கறான், अद्भुत आश्चर्य रीति से देखा, இது என்ன அற்புதம், ये क्या अद्भुत है, இது என்ன அற்புதம்। ये क्या अद्भुत है। இன்னைக்கு நம்ம பிரதமர் ஆச்சரியமா பார்க்கணும், நம்ம என்ன செய்யணும், தேவனுக்குள்ள சரியான நிலைமையில் இருக்கணும்। अगर आज हमारे सगे लोग हमें अद्भुत रीति से देखना है तो हमें प्रभु के सामने सही से चलना है। ஓ யாரோ ஒருவர் நடக்கிறாரே, देखो कोई तो वहाँ चल रहा है। 3 பேரை போட்டோம், हमने 3 जन को डाला, 4வது ஆள் நாடி। चौथा व्यक्ति कौन है? இப்ப கேள்வி என்ன தெரியுமா, प्रश्न क्या है? 3 பேரை போட்டோம், 3 को डाला, 4வது ஆள் யார்? चौथा कौन है? ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya। हालेलुया। இதுக்கு அப்புறம் ஒரு மிராக்கிள் என்ன தெரியுமா, इसके बाद क्या अद्भुत काम हुआ? சாத்ராக் மேசாக் ஆபேனேகோவுடைய கையும் காலையும் கட்டினவன் தீயில்
தீயில் தூக்கி போட போனவன் எல்லாம் செத்துட்டான். शैतान मेशक आबेदनेगो बांध कर आग के बट्टे में जो डालने गए थे वो मर गए. ஆண்டோடைய அழைப்பையும் தரிசனத்தையும் எத்தனை பேர் கட்டி போட்டாலும் கட்டுகிறவன் சாவானே தவிர நீ இன்னும் உயிர் வாழ முடியும். लेकिन परमेश्वर का दर्शन और अभिषेक को अगर कोई बांध कर रखेगा, जो बांधता है वो मरेगा, तू जीवित रहेगा. தரிசனத்தையும் அழைப்பை எந்த கொம்பனாலும் கட்ட முடியாது. परमेश्वर के दर्शन और बुलावट को कोई भी बांध नहीं सकता है. தரிசனம் பெற்ற ஒன்னை அழிக்க முடியாது. दर्शन पाया हुआ तुझे कोई नाश नहीं कर सकता है. கிருபை பெற்ற ஒன்னை ஒருவனால் அழிக்க अनुग्रह முடியாது. पाया हुआ तुझे कोई नाश नहीं कर सकता है. ஆனா கிருபை பெற்ற ஒன்னை அழிக்க வாரவன் தீயிலே கருகி போவான். लेकिन जो तुझे नाश करने आएगा वो जल कर राख होगा. ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. வெளிப்பாடு எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியல. ये प्रकटीकरण कितने लोग समझ पाए पता नहीं. ஆவியானவர் யாரையோ சிலரை தொட்டு கொண்டிருக்க, அழுத்தமாய் தொட்டு கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा किसी लोगों से बहुत दबाव से बात कर रहा है. சகோதரியே சகோதரனே, ए भाई मेरी बहन, எத்தனையோ முறை சாத்தான் உன்னை கையும் காலும் கட்டி நீ இந்த ஊழியத்தை செய்யக்கூடாது, நீ இந்த ஊழியம் இந்த கிருபையை பயன்படுத்த கூடாது என்று சொல்லி எத்தனையோ முறை கையும் காலும் கட்டி பார்த்தான். இன்றைக்கு நீ ஜீவனோடு இருந்து கர்த்தருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் அவர் உனக்காக பரிந்து பேசுகிறார். कितने बार शैतान तेरे हाथ पैर को बांध कर या अनुग्रह तू इस्तेमाल नहीं करना है, बुलावट में भाई बना रहना है, तुझे बांधा, लेकिन प्रभु तुझे इस्तेमाल करते आ रहा है. நீ நல்ல ஜெபிக்கிறவள், तू अच्छा प्रार्थना करने वाली நீ बहन है, நல்ல ஆராதிக்கிறவள். तू अच्छा आराधना करने वाली இது बहन है. சாத்தானுக்கு தெரியும். ये शैतान जानता है. எத்தனை முறை உன்னை கட்டில் கடையாக்கலாம் என்று அவன் நினைத்தான் தெரியுமா? कितने बार सोचा तुझे बिस्तर में डालने की कोशिश की, ஆனா அவன் உன்னை நினைத்து பல வழிகளிலே உன்னிடத்திலே வந்தான். कई मार्ग से वो तेरे पास आया. சில மனிதர்கள் மூலம் कोई உன்னிடத்தில் लोग வந்தான். मनुष्य की रीति से आया, சில ஊழியர்கள் மூலம் உன்னிடத்தில் सेवकों வந்தான். के जरिए आया, ஆனா அவர்கள் எல்லாம் விழுந்து போனார்கள். लेकिन वो गिर गए. நீ இன்னும் விழல. காரணம் என்ன தெரியுமா? गिराने क्यों मालूम? உன் கூட ஆவியானவர் இருக்கிறார். अंदर पवित्र आत्मा है, உனக்கு அழைப்பு இருக்கிறது, अंदर बुलावट है, உனக்கு தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. अंदर चुनाव है. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. அழைக்கப்பட்ட ஒருவனை, அழைக்கப்பட்ட தெய்வ பிள்ளைய ஒருவனாலும் கட்டி அக்கினியில் போட முடியாது. बुलावट पाया हुआ व्यक्ति को कोई भी बांध कर आग के बट्टे में नहीं डाल सकता है. அப்படி ஒருவேளை அக்கினி உங்களுக்கு வந்தாலும் அக்கினியில் போட கொண்டு வருகிறவன் செத்து போவான், நீ சாவதில்லை. यदि कदाचित आग के बट्टे में डाल भी दिया जाए वो मरेगा, तू नहीं मरेगा. சிஸ்டர், बहन, பிரதர், भाई, காணியாட்சிக்கு புறம்பா கிடந்த நம்மளை जो हम किसी के नजरों में नहीं थे वैसे पड़े थे, யாருக்கும் வேண்டாம பயனற்று கிடந்த நம்மளை सबने ठुकरा दिया था, वैसे निरुपयोगी थे. என் பிள்ளைன்னு சொல்லி அழைத்து मेरा बेटा है कहकर बुलाकर அவருடைய கனமான கிருபையை நம்ம கையில கொடுத்து उसका आदरणीय उस अनुग्रह को हमें देकर நீங்கள் போய் கனி கொடுங்கள் என்று சொன்னார். பாத்தீங்களா? और कहा कि तुम जाकर फलवंत हो. அன்னையிலிருந்து அவர் உங்களை விட்டு போல, நம்ம தான் பல நேரம் அவரை விட்டுட்டு போயிடுறோம். उस दिन से लेकर वो हमें नहीं छोड़ा, कई बार हमने उसे छोड़ दिया. ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. தீச்சூள நான்காவது ஒரு நபர் நிக்கிறாங்க. चौथा एक व्यक्ति यहाँ पर खड़ा है. இந்த இடத்துல தான் ஒரு பயங்கர மிராக்கிள் இருக்கிறது. यहाँ पर एक बड़ा अद्भुत काम है. உலகத்தை படைத்தவர், इस संसार को बनाया हुआ, மனிதனை உருவாக்கினவர், मनुष्य को बनाया. சாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோவை தீச்சூளையில போட்டாங்க. शात्रक मेशक अबेदनेगो आग में डाले. இவருக்கு என்ன அக்கறை? इनकी क्या जरूरत थी? ஆனா அவர் ஒரு வார்த்தையை சொன்னாரு. लेकिन वहाँ प्रभु एक शब्द कहता है, பாடுபடுகிறவர்கள் நான் பாடுபடுவேன்னு சொன்னார். जो दो दुख उठाते उसके साथ मैं भी दुख उठाऊंगा, அழுகிறவர்களோடு சேர்ந்து நான் அழுவேன்னு जो சொன்னார். रोएगा उसके साथ मैं रोऊंगा. அந்த வார்த்தை இங்க நிறைவேற்ற பாத்தீங்களா? वही शब्द यहाँ पर प्रभु ने पूरा किया है. நீங்க மட்டும் இல்ல அக்கினியில விழுந்தது, तुम केवल परीक्षा में नहीं हो, உங்க கூட நானும் அக்கினியில உண்டு. तुम्हारे साथ प्रभु भी है. பயப்பட வேண்டாம், मत डरो, பயப்பட வேண்டாம், मत डरो, பயப்பட வேண்டாம். मत डरो. ஒருவேளை அந்த சோதனை பயங்கர சோதனையா हो இருக்கலாம், सकता है जो संकट है वो बहुत बड़ा संकट அந்த है, பிரச்சனை பயங்கர பிரச்சனையா जो இருக்கலாம், परीक्षा है वो बहुत बड़ी परीक्षा है, நிற்க முடியாத சோதனையா हो இருக்கலாம், सकता है वहाँ खड़े नहीं रह पा रहे हो, எல்லாத்தையும் வஞ்சித்து எடுத்துட்டு போகலாம் என்று வருகிற சோதனையா இருக்கலாம். ऐसा ही परीक्षा है जो सब लूटने वाली परीक्षा இதுல है. எப்படி தப்பி பிழைப்பேன் என்று தெரியாமல் நீங்கள் திணறி போயிருக்கலாம். आप ऐसे बेचैनों में कैसे बच पाऊंगा? ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், लेकिन एक शब्द कहता हूँ, தரிசனம் உள்ள ஒன்னை जो तेरे ऊपर दर्शन है, அழிப்பதற்கு ஒரு மனிதனுக்கு அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். किसी व्यक्ति को नाश होने करने के लिए नहीं सौंपेगा. அவர் விட்டு
தரிசனம் இல்லாதவன் அழிக்க வரும்போது தரிசனம் உள்ள உன்னை தரிசனம் இல்லாதவனிடத்தில் விட்டு கொடுக்கிற தேவன் அல்ல, அவர் உண்மை உள்ள தேவன். எல்லாம் கரங்களை தட்டி ஓ ராபா பாபா ஓடா ராபா தூராலாமா ஓடா ராபா தீராலாமா ரீபா பாபா ஓடா ராபா தீராலாமா ரீகா பாராமா ஓடா ராபா தீராலாமா ரீபா பாபா ஓடா ராபா ஷாபா ராபா பாபா ரீகாந்தானா ரீகா பாலா ஓடா பாபா. அப்பா நமக்கு மகிமை. தேவ பிள்ளையே, प्रभु के बच्चे நல்ல சிநேகிதனை போல வருவான் தரிசனம் உள்ளவர்கள் அழிப்பதற்கு. जो अच्छा मित्र के समान आएगा तुम्हारे दर्शन को नष्ट करने. நல்ல பாஸ்டர் போல வருவாங்க. अच्छे पासमान की तरह आएंगे. நம்பி விழுந்துடாதீங்க. भरोसा करके गिर मत जाओ. நம்பி விழுந்துடாதீங்க. भरोसा करके गिर मत जाओ. நம்பி விழுந்துடாதீங்க. भरोसा करके गिर मत जाओ. அவரை மட்டும் நம்புங்க. केवल प्रभु को भरोसा करो. அழைத்தது அவராக்கும். क्योंकि उन्होंने बुलाया है. நிறுத்துறது அவராக்கும். वो खड़ा करा है. கூட இருப்பது அவராக்கும். वो तेरे साथ है. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்க கூட இருப்பேன். देख संसार के अंत तक मैं तेरे साथ रहूंगा. உலகத்தின் முடிவு பரியந்தம் इस संसार के अंत तक நான் உங்க கூட இருப்பேன். मैं तेरे साथ रहूंगा. மனிதர்கள் வந்து போய் விடுவார்கள். मनुष्य आएंगे जाएंगे, ஆனா நான் ஒரு நாள் போக மாட்டேன். लेकिन मैं तुझे नहीं छोड़ूंगा. உங்க கூடயே இருப்பேன். तेरे साथ रहूंगा. அக்கினிக்குள்ளே நடந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு நான்காவது நபராக நடந்தார். उस आग के भट्टे में चौथा मनुष्य बनकर प्रभु भी चलने लगे. இப்போ ராஜா சொல்றாரு, अभी राजा कहता है அவர்களை வெளியே கொண்டு வா. उन्हें बाहर लेकर आओ. ஆனா வெளியே வரும்போது 3 பேர், लेकिन जब बाहर आए 3 ही लोग आए. உள்ள போன 4 பேர். अंदर 4 जन दिखाई दिए. ஹல்லேலூயா. हालेलुया. இதுதான் மிராக்கிள். यही अद्भुत काम. நீ சத்துருவின் கையில் அகப்பட்டு உள்ள போகும்போது உன் கூட ஒருவர் வருவார், உனக்கு அது தெரியாது. तू शत्रु के हाथ में जब दबा होकर जाता है तब परमेश्वर तेरे साथ है, तू नहीं जानता है. சிறைச்சாலைக்குள் யோசேப்பு போகும்போது யோசேப்பு தனியா போகல, யோசேப்போடு கர்த்தர் போனார். पत्री के बंदी गृह के अंदर जब यूसुफ गया, यूसुफ अकेला न गया, प्रभु भी साथ गए. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. பத்மதீபில बदमुस्ती में யோவானை நடுக்கடத்தினாங்க. युवना को वहां पर ले गए थे. யோவானுக்கு முகம் பார்த்து பேச யாரும் இல்ல. युवना के पास बात करने के लिए भी कोई नहीं था. ஆனா யோவான் கூட ஒருவர் போனா. लेकिन युवना के साथ एक व्यक्ति था. யோவானுக்கு பேச்செல்லாம் யார் கூட தெரியுமா? அவர் கூட யாக்கும். युवना किससे बात कर रहा था? प्रभु के साथ. சில நேரத்துல கர்த்தர் உங்களை எதுக்கு தனிமைப்படுத்துறார் தெரியுமா? कई बार परमेश्वर तुम्हें अकेला क्यों रखता है? பிரதர் சிஸ்டர், எதற்கு உங்களை தனிமைப்படுத்துறார் தெரியுமா? क्यों एक अकेलापन हमें करता है? அவருக்கு என் பிள்ளை எங்க கூட பேசணும். ये कि प्रभु के साथ हम बात என் करें. பிள்ளை எனக்கிட்ட மட்டும் தான் பேசணும். मेरे बच्चे मेरे साथ बात அவர் करें. அவ்வளவு ஆசைப்படுறாரு. वो इतना चाहते हैं. அதனால தான் சில நேரத்துல ஊழியத்துல சில நேரத்துல நம்மள தனிமையில ஒதுங்கி இருக்க பண்றாரு. इसलिए सेवा में कई बार हमें अकेला मार्ग जाना पड़ता है. சில வேதனைகள் வரும்போது நீ யாரிடத்துல பேசாம ஒதுங்கி உட்காருன்னு சொல்றாரு. कई बार प्रभु बोलता है तू किसी से बात मत कर, अकेले बैठ, ஏன் தெரியுமா? நான் உங்க கூட பேசணும். ताकि मैं तुझसे बात करूं. எனக்கு உங்ககிட்ட பேச ரொம்ப ஆசையா இருக்கு. मुझे तुझसे बात करने की इच्छा है. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு தகப்பனிடத்துல பிள்ளை பேசுவதற்கு எவ்வளவு ஆசைப்படுகிறோம், அதே போல பரம தகப்பனாய் இருக்கிற தேவன் நம்மோடு கூட பேசுவதற்கு அவ்வளவு एक ஆசைப்படுறாரு. पिता से एक बच्चे बात करने के लिए किसा तड़पता है, वैसे हमारा परम पिता हमसे बात करने के लिए तड़पते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள், நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு தரட்டும். इस प्रकार के अनुभव परमेश्वर हमारे जीवन में दे. கடைசியா நான் ஜெபிக்கும்படியா ஒரு 7 காரியத்தை சொல்லி ஜெபிக்க एक போறேன். 7 बातों को बताकर हम प्रार्थना करेंगे. எந்தெந்த பாத்திரம் பயன்படும்? कौन से बर्तनों को इस्तेमाल करेगा? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் प्रेरितों की पुस्तक 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்குள்ளும் ராஜாக்களுக்குள்ளும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கத்தக்கதாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறேன். 16ஆம் வசனம். அவன் என்னுடைய நாமத்தை நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். मैं उसे बताऊंगा कि मेरे नाम के लिए उसे कैसे कैसे दुख उठाना पड़ेगा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. உபத்திரவப்படுகிறவர்களுடைய
உபத்திரவப்படுகிறவர்களை கர்த்தர் பயன்படுத்துவார். जो संकट उठाते हैं, क्लेश उठाते हैं, उन्हें प्रभु इस्तेमाल करेगा. எந்த பாத்திரம் பயன்படுத்தப்படும்? कौन सा बर्तन को इस्तेमाल करेगा? உபத்திரவப்படுகிற பாத்திரம் பயன்படுத்தப்படும். जो क्लेश उठाते हैं उससे प्रभु इस्तेमाल करेगा. ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. எவ்வளவேனு படப்போகிற பாடை நான் அவனுக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு. यहाँ बताया कि मैं उसे बताऊंगी कि मेरे नाम के लिए वो कैसे दुख उठाएगा. ஹalleluya. हालेलुया. இந்த பவுலை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? पौलुस के बारे में सब जानते हैं. தேவனுடைய சபையை துன்புறுத்தி, उसने कलीसिया को धमकाया, தேவ பிள்ளைகளை அடித்து உதைத்து, प्रभु के लोगों को मारा, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி प्रभु के लोगों के विरुद्ध उठकर தமஸ்குவுக்கு நேராய் கடந்து போகும்போதுதான் दमिश्क के निकट जब पहुंचा கர்த்தருடைய ஒளி சடுதி அவன் மேல விழுந்தது. तो एक परमेश्वर की ज्योति उस पर चमकी. நல்லா புரிந்து கொள்ளணும். समझ लीजिए, யாரையோ ஆண்டவர் இந்த வார்த்தையெல்லாம் தொட்டு கொண்டிருக்கிறார். किसी से परमेश्वर इस शब्द के जरिए बात कर रहे हैं. நல்ல படித்த பவுல், अच्छा पढ़ा हुआ पौलुस है, டபுள் எம்ஏ முடித்தவன், डबल एमए पढ़ा था, ஏகப்பட்ட சொத்து, बहुत धन था उसके पास, சொந்த பவன் கையில வைத்திருந்தவன், उसके पास खुद का था सब कुछ, கோடிக்கணக்கில் வருமானம் உள்ளவன், करोड़ करोड़ कमाता था. ஏசப்பாவுடைய ஒளிக்கு முன்னே கீழே விழுந்தான். लेकिन यीशु के उस ज्योति के नीचे आया वो. அவன் ரெண்டு கேள்வி கேட்கிறான். दो ही प्रश्न पूछा उसने. ஆண்டவரே நீர் யார்? हे प्रभु तू कौन है? நான் என்ன செய்ய வேண்டும்? मैं क्या करूं? இங்க 2ஆம் கிளாஸ் படிக்காத பிள்ளை ये दूसरी कक्षा भी नहीं पढ़ा. கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தா 2000 கேள்வி கேட்குது. प्रभु जब सेवा के लिए बुलाता है 2000 सवाल पूछता है. ஊழியத்துக்கு வந்தா என்ன கிடைக்கும்? सेवा में आऊंगा तो क्या मिलेगा? சாப்பாடு கிடைக்குமா? खाना मिलेगा? அல்லேலூயா. हालेलुया. ஊழியத்துக்கு வந்தா உபத்திரவப்பட ஆயத்தமா இருந்தா ஊழியத்துக்கு வா. सेवा में आएगा, दुख उठाने के लिए तैयार है तो सेवा में आ. நான் எல்லாரும் ஊழியத்துக்கு வந்த உடனே ஆசீர்வாதம் வரும்னு சொல்ல மாட்டேன். உபத்திரவப்பட ஆயத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஊழியத்துக்கு வருவாங்க. मैं नहीं कहूंगा कि तुम आशीर्वाद पाओगे, मैं कहूंगा जो दुख उठाने के लिए तैयार है वही सेवा में आएंगे. ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. பாருங்க, இவ்வளவு படித்தவன், इतना पढ़ा लिखा है व्यक्ति, இவ்வளவு வசதி வாய்ப்பு வாய்ந்தவன், इतना एक अच्छा व्यक्ति है, கொஞ்சம் முன்ன வர தேவ பிள்ளைகளை துன்புறுத்தினவன், लेकिन ये था कि वो प्रभु के लोगों को सताता था. ரெண்டு கேள்வியோடு நிப்பாட்டுகிறான். अभी वो दो प्रश्न प्रभु से पूछा. ஒன்னு, ஆண்டவரே நீர் யார்? हे प्रभु तू कौन है? ரெண்டு, நான் என்ன செய்ய வேண்டும்? और मैं तेरे लिए क्या करूं? இன்னைக்கு யார் உண்டு அப்படி? आज यहाँ पर कौन है वैसा? ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவங்க கூட 4000 கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்க. सेवा के लिए बुलाया गए फिर भी 1000 सवाल पूछते हो. நீ காலம் முழுசும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்ப. तू जिंदगी भर सवाल ही पूछते रहेगा. உன்னிடத்தில் இருக்கிறதை எடுத்து இனி ஒரு இடத்துல கர்த்தர் கொடுத்து போ. तेरे पास जो है प्रभु लेकर दूसरे के हाथ में दे देगा. கர்த்தர் ஒன்னதான் விரும்பினார். प्रभु तुझे चाहता था. நீ தான் செய்யணும்னு ஆசைப்பட்ட. प्रभु चाहता था कि ये काम तेरे से हो. நீ செய்யாததனால तू नहीं कर रहा, इसलिए உன்னிடத்தில் இருக்கிறதை எடுத்து இனி ஒருவனுக்கு கொடுக்கிறார். तेरे पास जो है उसे उठाकर दूसरे को दे देगा. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. ஒரு கேள்வி, அவனுக்கு மறு கேள்வியே கிடையாது. प्रश्न के आगे दूसरा प्रश्न ही नहीं. இப்ப ஆண்டவர் அனனியாவை சொல்லி அனுப்புகிறார், நீ போ. प्रभु अनन्या को वहां पर भेजता है, तू जा. அங்க ஒருவன் இருக்கிறான். वहां पर एक है, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருப்பான். वो अभी प्रार्थना कर रहा है. நேத்தைக்கு வர மனித கொலைபாதகன், कल तक वो एक मनुष्य का घातक था, இப்போது கர்த்தருக்கு பயன்படுகிற लेकिन आज का दिन वो परमेश्वर के लिए उपयोगी पात्र बन गया. நேத்தைக்கு வர உதவாத பாத்திரம் कल के लिए किसी लायक का नहीं था, இன்றைக்கு கர்த்தருக்கு பயன்படுத்துகிற आज பாத்திரம். प्रभु के लिए उपयोगी पात्र बन गया. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. எவ்வளவு உபத்திரம் தெரியுமா? कितना दुख उसके जीवन में. பவுல் லெச்சோரியா வாழ்ந்த காலத்துல அவனுக்கு இந்த உபத்திரம் வரல. सुख विलास से जिया हुआ पौलुस के जीवन में तब भी कुछ उपद्रव नहीं आया. ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு வந்த உபத்திரம் சொன்னா சாதாரண உபத்திரம் அல்ல. लेकिन जिस पल वो सेवा के लिए आया वहां पर इतना दुख आया, वो साधारण नहीं थी. ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, मेरे प्यारे प्रभु के लोगों, நீ கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமா மாற வேண்டுமானா, अगर आप परमेश्वर की उपयोगी बर्तन बनना चाहते हो உபத்திரவப்படும் பாத்திரமாய் மாற வேண்டும். तो पहला दुख उठाने वाला बर्तन बनना है. 2, दूसरी बात, சங்கீதம் 56:8 வாசிங்க. भजन संगीता 56 का 8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய
கண்ணீர் விடும் பாத்திரம் பயன்படுத்தப்படும். जो बर्तन आंसू बहाता है वो उपयोगित होता है. எந்த பாத்திரம் பயன்படுத்தப்படும்? कौन सा बर्तन को उपयोग करते हैं? கண்ணீர் விடும் பாத்திரம் பயன்படுத்தப்படும். आंसू बहाने वाला बर्तन. நீங்க ஆதியாகமத்திலே பார்த்துடுவோம். उत्पत्ति में हम देखते हैं, யாத்திரையாகமத்துல பார்த்துடுவோம். निर्गमन में हम देखते हैं, மோசே मूसा அழகுள்ளவன் என்று கண்டு जब सुंदर था அவனை வீட்டுக்குள் வளர்க்க முடியாது என்று அறிந்து ஒரு நாணல் பெட்டியை செய்து மோசையை உள்ளே அதுக்கு கீழும் பிசினும் பூசி மோசையை உள்ளே வைத்து நைல் நதியிலே விட்டார். उसे घर पे रखकर नहीं पाल पाया, इसलिए एक टोकरी लेकर उसे राल लगाकर कांसों के बीच में नदी के किनारे छोड़ दी. வாசிப்போம் யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் निर्गमन के पुस्तक 2ஆம் அதிகாரம் 2 अध्याय 3 वचन. கர்ப்பவதியாகி ஒரு ஆண்களை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க போடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி இதற்குள்ளே வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். जब वह उसे छिपा न सकी तब उसके लिए सरकटों की एक टोकरी लेकर उस पर चिकनी मिट्टी और राल लगाई और उसमें बालक को रखकर नील नदी के किनारे कांसों के बीच छोड़ आई. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. மோசேயுடைய பிறப்பு ஒரு அதிசயமான பிறப்பு. मूसा का जन्म बहुत ही अद्भुत जन्म था. கண்ணீர்ல தான் பிறந்தான் மோசே. पानी में जन्मा. ஏன்னு தெரியுமா? क्यों बोलूं? எல்லா ஆண் குழந்தைகளும் கொலை செய்யப்பட வேண்டும். सभी लड़कों को मार डालने का एक आज्ञा हुई थी. நைல் நதியிலே போட்டு விட வேண்டும். नील नदी में उसे डाल देना था. இப்படிப்பட்ட அரசு ஆணை இருக்கும்போது ऐसे एक राज्य कानून जब निकला था மோசே பிறந்தார். मूसा का तभी जन्म हुआ. அவனுடைய தாய் அழகுள்ள பிள்ளை என்று தான் கண்டான். उसकी माँ तो उसको बहुत ही सुंदर दिखाई दिया, ஆனால் लेकिन இப்ப நைல் நதியில கிடக்கிற இந்த மோசையை नील के नदी में पड़ा हुआ ये मूसा பார்வோரின் மகள் பார்க்கிறாள். फिरौन की बेटी देखती है. சார் இது சொல்ற நேரம் இல்லை, அதனால சுருக்கி வர்றேன். इसलिए मैं बहुत कम बात कर रहा हूँ. ஒரு அழகான பெட்டி நிக்கிறது. एक अच्छा सुंदर टोकरी दिख रहा है. அவள் பெட்டியை பார்க்கும்போது जब उसने उस टोकरी को देखा, பெட்டியை திறந்து பார்க்கும்போது टोकरी को खोलकर देखा, அங்கே ஒரு அழகான ஆண் குழந்தை இருக்கு. वहाँ एक बालक, सुंदर सा एक बालक दिखाई दिया. நான் சொல்கிறேன், அவள் அழகான ஆண் குழந்தை என்று அந்த குழந்தை அவள் எடுக்கவில்லை. वो सुंदर दिखा करके वो नहीं उठाई बच्चे को. இங்க யாருக்காவது ஆட்சேபணம் உண்டா? किसी को डाउट है அழகான குழந்தை என்றா எடுத்தாள்? क्या? वो बोल के निकाली ये बालक बहुत सुंदर है. அழகான குழந்தை என்றா எடுத்தாள்? क्या उसने सुंदर देख के बालक को उठाया? 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6वां वचन पढ़ो. பிள்ளை அழுதது. बच्चा रोने लगा. அந்த அழுகையை பார்த்தபோது அவளால் என்ன செய்ய முடியவில்லை, சகிக்க முடியவில்லை. அந்த குழந்தையை எடுத்தாள். रोने वाला बालक को देखकर वो सहन नहीं कर पाए, तरस खाकर उसने उठा लिया. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. கண்ணீர் விடும் பாத்திரம் பயன்படுத்தப்படும். जो बर्तन आंसू बहाता है वो उपयोगित होता है. ஹalleluya. हालेलुया. நீ கண்ணீர் விட்டு ஜெபித்தால் கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். आंसू बहाकर प्रार्थना करोगे तो प्रभु उपयोग करेगा. யாரிடத்துல கண்ணீர் வடிக்கணும்? किसके पास आंसू बहाना है? என் தகப்பனிடத்திலே கண்ணீர் விட सिर्फ வேண்டும். प्रभु के सामने आंसू बहाना है. உலகத்திலே கண்ணீர் வடித்து பிரயோஜனம் இல்லை. संसार में आंसू बहा के நீ फायदा नहीं. கண்ணீர் விட வேண்டிய இடத்துல விடும்போது கர்த்தர் உன்னை जिस பயன்படுத்துவார். स्थान पर आंसू बहाना है वहां बहाओगे तो प्रभु उपयोगी करेगा. பாருங்க, ஒரு கண்ணீர் एक आंसू 30 லட்சம் மக்களை நடத்துகிற பாஸ்டராய் மோசையை மாற்றினது. 30 लाख लोगों को चलाने वाला एक पास्टरमान बना दिया मूसा को. சகோதரி, நீ இன்னும் உயிரோட இருக்கிறது ஒரு உன்னுடைய கண்ணீர் அல்ல. ए बहन, तो अभी तक जीवित है, तेरा आंसू के कारण नहीं. உனக்காக கண்ணீர் விட்டவர்கள் உண்டு. तेरे लिए आंसू बहाए हुए लोग हैं. இன்னும் நான் ஜீவனோடு இருப்பதற்கு காரணம் உண்டு. எனக்கு பின்னணியத்தில் கண்ணீர் விட்டவர்கள் உண்டு. मैं आज तक जीव तो इसका भी कारण है कि मेरे पीछे लोग ने आंसू बहाया. ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. தாவீது இதை அழகா எழுதுகிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் வந்தது. दाऊद के जीवन में कितने आंसू की तराई आई थी, தாவீது ஒரு ராஜாவாய் மாற்றப்பட்டார். लेकिन वही दाऊद राजा बना. அவ கண்ணீர் விடும் பாத்திரம் तो பயன்படுத்தப்படும். जो बर्तन आंसू बहाता है वो उपयोगी होता है. இன்னைக்கு நான் பயன்படுறேன்னு சொன்னா என்னுடைய கண்ணீர் அல்ல, எனக்கு பின்னணியே, எனக்கு முன்னாலே எங்க
அப்பா அம்மா பாட்டி எல்லாம் விட்ட கண்ணீர் என்னை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கு. अगर आज मैं उपयोगी पात्र हूँ तो मेरा वह कारण नहीं, मेरे पीछे आंसू बहाए मेरे माता पिता, मेरी नानी, इन सबों का प्रार्थना. ஹல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா உங்க ஊழியக்காரங்க உங்களுக்காக விட்ட கண்ணீர் உங்களை இன்றும் நடத்தி கொண்டிருக்கிறது. अगर आज आप लोग यहाँ पर आके बैठे हो तो इसका कारण है आपके सेवक लोग आपके लिए आंसू बहाते, यही इसी के कारण यहाँ पर बैठे हो. நேரே பார்த்து நல்லா சிரித்து பேசலாம், ஆனா பின்னால போயிருந்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கன்னு விடுற கண்ணீர் தான் உன்னை உருவாக்குகிறது. सामने आमने सामने कुछ भी बात करे, लेकिन पीछे बैठ के वो आंसू बहा के कि मेरे बच्चों को प्रभु तू सही रास्ता चला. கண்ணீர் விடுகிற பாத்திரத்தை கர்த்தர் பயன்படுத்துவார். आंसू बहाने वाले पात्रों को प्रभु उपयोग करेगा. பாருங்க, 30 லட்சம் மக்களுக்கு பாஸ்டர். 30 लाख लोगों के लिए पास्टरमान बनाओ. ஆச்சரியமா இல்லையா? अद्भुत नहीं है? நினைத்து கூட பார்க்கல. सोचा भी नहीं. நான் ஒரு தம்பிக்கு ஜெபம் பண்ண போனேன். मैं एक भाई के लिए प्रार्थना அவன் करने गया. பயங்கர குறும்பு. बहुत मस्ती करता था, அப்போ என்ன கூப்பிட்டு ஜெபம் பண்ணாங்க. तो उन्होंने प्रार्थना करने நான் बुलाया. சொன்னேன், இந்த தம்பியை கர்த்தர் ஊழியத்துக்கு அபிஷேகித்திருக்கிறார், நீங்க ஊழியத்துக்கு விடுங்க, அவன் சரியாயிடுவான்னு சொல்லி. मैंने बोला इस भाई को प्रभु ने उस सेवा के लिए रखा है, सेवा के लिए समर्पण करो. சார் அவன் இப்பதான் படிச்சிட்டு இருக்கான். அப்படி உனக்கு பிள்ளை வேணுமா, நீ செய்துதான் ஆகணும். वो बोले पासवान अभी बच्चा पढ़ रहा है. मैंने बोला बच्चा चाहिए तो करना है. திரும்பவும் காலேஜுக்கு விட்டாங்க. फिर कॉलेज भेजी. கொஞ்ச நாள் போக போக பிரச்சனை அதிகரித்து கொண்டே இருந்தது. जाते जाते समस्या ही बढ़ते गया. திரும்ப ஒரு நாள் கூப்பிட்டாங்க. फिर एक दिन मुझे बुलाए, ஜெபித்தேன். प्रार्थना किया. ஆவியானவர் சொன்னார், पवित्र आत्मा ने मुझसे बात உன்னை की, ராஜ்யங்கள்ல கொண்டு போய் பயன்படுத்து. परमेश्वर तुझे राज्य राज्य ले जाएगा. கீழ்ப்படியாதவனாகும். आज्ञा उल्लंघन किया. கீழ்ப்படியாத பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவனை கர்த்தர் ராஜ்யத்துல கொண்டு பயன்படுத்துவார். जो माता पिता का बात नहीं मानता था, लेकिन प्रभु कह रहे इसे राज्य राज्य में इस्तेमाल करूंगा. பெற்றோர் சமர்ப்பிக்கணும். पालक लोग समर्पण करना था. ஜெபித்தேன். प्रार्थना किया. இன்னைக்கு आज के दिन ஒரு வல்லமையான பிரசங்கியாரை கர்த்தர் மாற்றியிருக்கு. एक सामर्थ्यवान प्रचारक के बना परमेश्वर ने खड़ा किया है. ஊழியமே வேண்டாம்னு சொன்னான். वो तो कहा था मुझे सेवा ही नहीं चाहिए, எதுக்கு விட்டாலும் என் பிள்ளையே இந்த ஊழியத்துக்கு விட மாட்டேன்னு சொன்ன कहीं भी குடும்பம். छोड़ूंगा लेकिन सेवा के लिए नहीं छोड़ूंगा. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. கண்ணீர் விடும் பாத்திரம் பயன்படுத்தப்படும். आंसू बहाने वाला पात्र उपयोगी पात्र बनेगा. அடுத்ததாக तीसरा बात, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:42 வாசிக்கும் போது मत्ती 26 का 42 वचन पढ़ेंगे. அவர் மறுபடியும் இரண்டாந்தர போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். फिर उसने दूसरी बार जाकर यह प्रार्थना की, हे मेरे पिता, यदि यह मेरे पिए बिना नहीं हट सकता तो तेरी इच्छा पूरी हो. அர்ப்பணிக்கும் பாத்திரம் समर्पित करने वाला पात्र பயன்படுத்தப்படும். उपयोगी होगा. ஆண்டவர் அர்ப்பணித்தார். प्रभु ने समर्पण किया. எப்படி சொல்றார் தெரியுமா? कैसा कहता है? அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய், फिर उसने दूसरी बार என் जाकर, பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய ये मेरे पिता, यदि ये मेरे पिए बिना नहीं हट सकता என்னை है, விட்டு நீங்க கூடாதாகில் अगर नहीं हट सकता है तो ஆயினும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது फिर என்று भी ஜெபம் तेरी इच्छा पूरी हो करके प्रार्थना किया. அர்ப்பணித்தார். समर्पण किया. இயேசு பிதாவுக்கு தன்னை அர்ப்பணித்தார். यीशु पिता के लिए अपने आप को समर्पण किया. வாழ்க்கையில அர்ப்பணிப்பு எங்க இருக்கிறதோ அந்த பாத்திரத்தை கர்த்தர் பயன்படுத்தும். जिनके जीवन में समर्पण है उन्हीं को प्रभु उपयोगी करेगा. வாரம் போறேன்னு இருந்தா பயன்படுத்த மாட்டார். ऐसे आते जाते करोगे तो उपयोगी नहीं होगे, ஒரு கிரியையும் காணாது. कोई क्रिया नहीं होगा. அர்ப்பணிக்கணும். समर्पण होना है. அர்ப்பணிக்கணும். समर्पण होना है. இன்னைக்கு யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறீங்களோ அவங்களை எல்லாம் கர்த்தர் பயன்படுத்த वो போறார். जो कोई आज के दिन समर्पण करोगे प्रभु तुम्हें इस्तेमाल करेंगे. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தை கர்த்தர் நிரப்ப போறார். जो जो समर्पण करेंगे परमेश्वर आज के दिन इस पात्र को भराएगा. ஹalleluya. हालेलुया. எந்த பாத்திரம் நிரம்பி வழியும்? जो कौन सा पात्र भर के उमड़ेगा? அர்ப்பணிக்கிற பாத்திரம் நிரம்பும். समर्पण करने वाला पात्र ही भरेगा. அர்ப்பணிக்கிறவர்களை கர்த்தர் பயன்படுத்துவார். समर्पण करने वाले पात्र को उपयोगी करेगा. உங்களை கொண்டு ராஜ்யங்களை அசைக்க முடியும். आपके द्वारा प्रभु राज्य को ला सकता है. உங்களை கொண்டு பிரசங்கம் பண்ண முடியும். आपके द्वारा परमेश्वर प्रचार कराएगा. உங்களை கொண்டு கர்த்தருக்காக எழும்ப முடியும். आप ही के जरिए प्रभु आपके लिए खड़ा करेगा. ஆனா நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். लेकिन आपको समर्पण करना है. என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர். प्रभु मैं पूरी तरह समर्पण என் வாழ்க்கையை करता हूं. அர்ப்பணிக்கிறேன். मेरे जीवन को समर्पण என் करता படிப்பை हूं. அர்ப்பணிக்கிறேன். मेरी पढ़ाई को समर्पण என் करता हूं. ஜீவிதம் முழுதும் உம்முடைய கையில் அர்ப்பணிக்கிறேன். मेरा सारा जीवन तेरे हाथों में समर्पण करता हूं. யார் இன்றைக்கு அர்ப்பணிக்கிறீர்களோ जो कोई
समर्पण करते உங்க हैं வாழ்க்கையை கர்த்தர் பயன்படுத்துவார். आपके जीवन को प्रभु इस्तेमाल करेगा। அவ பயன்படுத்தாம இருக்க காரணம் அர்ப்பணிப்பு சரியில்லை. अभी तक इस्तेमाल नहीं हो रहा है, इसका मतलब समर्पण सही नहीं है। ஆனா அர்ப்பணிக்கிறவனுக்கு வேற சிந்தனை வரவே வராது. क्योंकि जो समर्पण करता है उसके पास और कोई विचार नहीं। அர்ப்பணிக்கிறவனுக்கு வேற எண்ணம் வரவே வராது. जो समर्पण करता है उसके पास और विचार ही नहीं आएगा। அவளுடைய ஒரே லக்கு நாடின துறைமுகம் மட்டும்தான். उसका एक ही मकसद होगा कि मुझे आखिर तक पहुंचना है। அர்ப்பணிக்கிறவனுக்கு பணம் வருதோ சொத்து வருதோ கார் வருதோ அவனுக்கு அதெல்லாம் பொருட்டே கிடையாது. समर्पण करने वाला व्यक्ति के पास पैसे आए दौलत आए उससे कोई फायदा नहीं। அர்ப்பணித்தவனுக்கு ஒரே லக்கு நாடின துறைமுகம். केवल उसके पास एक ही लक्ष्य होगा कि मुझे आखिर तक पहुंचना है। தான் மட்டும் சென்றால் போதாது, ஒரு கூட்டம் ஜனத்தோடு அந்த துறைமுகத்திலே போய் சேர வேண்டும் வாஞ்சிக்கிறவன். मैं अकेला नहीं जाना, मेरे साथ एक भीड़ों को लेकर जाना, ऐसे इच्छा के साथ वो दौड़ता है। அதுதான் அர்ப்பணிப்பு. वही समर्पण। ஏதோ அர்ப்பணிச்சேன்னு சொல்லிட்டு போறதல்ல. ऐसे ही मत बोलो मैं समर्पण किया। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு எவ்வளவு பேர் இன்னைக்கு எவ்வளவு தவறு பண்ணிட்டு இருக்காங்க. आज कितने लोग ऐसे गलत काम कर रहे हैं। ஆண்டவர் கொடுக்கிற பணத்தை வீணா செலவு பண்றாங்க. परमेश्वर जो पैसा देता है उसे व्यर्थ में उड़ाते हैं। பிரயோஜனம் இல்லாததுக்கு उसका பயன்படுத்துறாங்க. कोई उपयोगी नहीं वहाँ खर्चा करते நீ हैं। பிரயோஜனப்படுகிற அளவுக்கு செய். तू ऐसा खर्चा कर जहाँ कोई उपयोगी हो। அது அர்ப்பணிப்பு. वही समर्पण है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் யாரை தேடுறா தெரியுமா? அர்ப்பணிப்புள்ள இருதயத்தை தேடுகிறார். समर्पण किया हुआ हृदय को प्रभु ढूंढ रहा है। என்னை அனுப்பு நான் போறேன்னு சொல்லணும். जो कहना है कि प्रभु मुझे भेज मैं जाता हूँ। எந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு அனுப்பினால போறேன்னு சொல்லணும். कहीं भी मुझे भेज मैं जाने के लिए तैयार हूँ। எந்த இடத்துல என்ன விட்டாலும் நான் ஊழியம் செய்ய தயார் என்று சொல்லணும். कहीं भी मुझे भेज मैं सेवा करने के लिए तैयार हूँ। நான் மரிப்பதற்கு தயார் என்று சொல்லணும். मरने के लिए भी तैयार हूँ। அதான் பவுல் சொல்றாரு, वही पौलुस कहता है கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். मसीह मेरा जीवन, मरना मेरा लाभ है। அர்ப்பணிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு எது ஆதாயம் தெரியுமா? பணம் அல்ல, கார் அல்ல, சொத்து அல்ல, பங்களா அல்ல. அர்ப்பணிப்புள்ள தேவ பிள்ளைகளுக்கு சாவுதான் ஆதாயம். समर्पण करने वाले बच्चों के लिए पैसा या धन दौलत लाभ नहीं, लेकिन मरना ही लाभ है। எதை சேர்த்து வைத்தால் அது பரலோகம் வராது. तो कुछ भी जमा कर वो स्वर्ग नहीं पहुंचने वाला है। பரலோகம் ஒன்று அர்ப்பணிப்புள்ள இருதயம் மட்டும்தான் பரலோகம் வரும். समर्पण करने वाला हृदय ही स्वर्ग में पहुंचेगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। சொத்தை கண்டு பங்களாவை கண்டு धन दौलत और बंगला को देखकर எத்தனையோ மிஷனரிகள் இந்த இந்தியாவுக்கு வந்தார்கள். कितने मिशनरी वो सब छोड़कर आए। கோடீஸ்வரமானவர்கள் இந்தியாவுக்கு வந்தார்கள். करोड़ करोड़ लोग इस मिशनरी बनकर आए। தரித்திரனாய் இருந்தார்கள், कंगाल बनकर रहे, மரித்தார்கள். मरे। அவருடைய ஆத்துமா மட்டும்தான் மீட்கப்பட்டது, அவருடைய எல்லாமே இழந்து போனது. उन्होंने केवल आत्मा ने उन्होंने सब कुछ खोया था। இன்னைக்கு நம்ம ஒரு இதுக்கு பிரயோஜனம் இல்லாத நம்மளாக்கும் கேட்கிற ஆண்டவரே எனக்கு அது தர மாட்டீரா இது தர மாட்டீரான்னு கேட்டுட்டு आज हम किसी के लायक नहीं, लेकिन हम प्रभु से सवाल उठाते, प्रभु ये नहीं देगा वो नहीं देगा। ஹalleluya. हालेलुया। அர்ப்பணிப்பு சரியா இருந்தா கர்த்தர் செய்ய வேண்டியதை கரெக்டா கர்த்தர் செய்வார். समर्पण ठीक से रहेगा तो जो प्रभु करना है वो सही से करेंगे। கடைசியில சொல்லி ஜெபிக்க போறேன். आखिरी बात कहकर प्रार्थना करूंगा। மத்தேயு 25:4 வாசிப்போம். मत्ती 25:25-4। புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களை எண்ணெய் கொண்டு போனார்கள். परंतु समझदारों ने अपनी मशालों के साथ अपनी कुप्पियों में तेल भी भर लिया। எண்ணெய் உள்ள பாத்திரம் பயன்படுத்தப்படும். जिसको तेल है वो बर्तन इस्तेमाल होगा। எண்ணெய் இல்லாம இருந்தா பயன்பட முடியாது. अगर तेल नहीं है तो इस्तेमाल नहीं होंगे। எண்ணெய் உள்ள பாத்திரம் பயன்படுத்தப்படும். तेल से भरा हुआ बर्तन को इस्तेमाल किया जाएगा। பரலோகத்துக்கு போறவங்களே எண்ணெய் உள்ளவங்க தான் போவாங்க. எண்ணெய் இல்லாதவங்க பரலோகம் போக முடியாது. स्वर्ग जाना है तो तेल होना बहुत जरूरी है। அப்ப பயன்படுத்தப்படுகிறது எண்ணெய் உள்ள பாத்திரம் தான் பயன்படுத்தப்படும். तो उपयोगी पात्र बनना है तो तेल भरा हुआ बर्तन होना है। நிறைய பேர் மாமிச பலத்துல பயன்படுறாங்க, படிப்புல பயன்படுறாங்க. आज कई लोग अपने शारीरिक बल में और पढ़ाई के द्वारा इस्तेमाल होते हैं। எண்ணெய் இருந்தால் மட்டும்தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். अगर तेल होगा तभी प्रभु इस्तेमाल करेंगे। பணத்தை வைத்து ஆண்டவர் பயன்படுத்தவே மாட்டார். पैसे को देकर प्रभु किसी को इस्तेमाल नहीं करता है। அந்தஸ்தை வைத்து ஆண்டவர் பயன்படுத்துறது இல்ல. तुम्हारा स्टेटस देके प्रभु किसी को इस्तेमाल नहीं करता டை है। கட்டி இன் பண்ணாதான் கர்த்தர் பயன்படுத்துவார் என்று பைபிள்ல இல்ல. टाई डालकर तुम इन करोगे तो ही प्रभु इस्तेमाल करेगा, बाइबल में नहीं है। பேண்ட் போட்டு இன் பண்ணாதான் கர்த்தர் பயன்படுத்துவார்னு பைபிள்ல எங்கேயுமே இல்ல. पैंट शर्ट को इन करोगे तो प्रभु इस्तेमाल करेगा, ऐसा बाइबल में नहीं है। ஹalleluya. हालेलुया।
हालेलुया। கத்தர் பயன்படுத்தணுமா உனக்குள்ள எண்ணெய் இருக்கணும். अगर परमेश्वर तुझे इस्तेमाल करना है तो तेरे अंदर तेल होना है। 4 காரியம் சொன்னேன். 4 बात मैंने बताया। உபத்திரவப்படுகிற பாத்திரம் பயன்படுத்தப்படும். दुख उठाने वाले पात्र को प्रभु उपयोग करेगा। கண்ணீர் விடுகிற பாத்திரம் பயன்படுத்தப்படும். आंसू बहाने वाले पात्र को प्रभु उपयोग करेगा। அர்ப்பணிக்கிற பாத்திரம் பயன்படுத்தப்படும். समर्पण करने वाला पात्र को प्रभु उपयोग करेगा। எண்ணெய் உள்ள பாத்திரம் பயன்படுத்தப்படும். तेल से भरा हुआ पात्र को प्रभु उपयोग करेगा। எல்லாரும் அப்படி எழும்பி நிற்போம். सब खड़े हो जाएंगे। இப்போ உங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு நேரம் अभी இது. ये समर्पण करने का समय है। இது ஒரு அர்ப்பணிக்கிற நேரம் ये இது. समर्पण करने का समय है। ஆவியானவர் அநேகரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा कई लोगों से बात कर रहे என் हैं। ஆவியில நான் உணர்கிறேன். मैं आत्मा में महसूस कर रहा हूँ ஆவியானவர் அநேகரோடு பேசிக் कि पवित्र கொண்டிருக்கிறார். आत्मा आपसे बात कर रहा है। அருமையான பிரதர் சிஸ்டர், प्यारे भाई बहन, நீங்க ஒரு நல்ல கத்தரால் பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரமா மாற आप மாட்டீங்களா? परमेश्वर के लिए एक उपयोगी पात्र बनना है क्या? உண்மையா ஊழியம் செய்கிறவர்கள் குறைந்து போய் கொண்டிருக்கிறார்கள். क्योंकि सच्चाई से सेवा करने वाले घटते जा रहे हैं। உண்மையாய் கத்தருக்கு நிற்கிறவர்கள் குறைந்து போய் கொண்டிருக்கிறார்கள். सच्चाई से प्रभु के लिए खड़े रहने वाले लोग घटते जा रहे हैं। வேத வசனங்கள் பலவிதமாய் புரட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. वचन को उलट पुलट करके बात कर रहे हैं। நீ உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு நல்ல போதகனாய் நல்ல ஒரு சகோதரியாய் வர விரும்புறாயா? पर मैं क्या तू चाहता है कि मैं एक अच्छा उपदेशक बनूं, एक अच्छा प्रचारक बनूं? அர்ப்பணிக்க விரும்புகிறாயா? क्या तू समर्पण करना चाहते हो? இன்றைக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பி. आज समर्पण करना शुरू कर। ஆண்டவரே, हे प्रभु, ஒரு நல்ல பாத்திரமா என்னை வனைந்திடும் என்று சொல்லு. मुझे एक अच्छा बर्तन बनाइए। உபத்திரவப்படுகிற பாத்திரத்தை அவர் பயன்படுத்துவார். क्योंकि परमेश्वर दुख उठाने वाले पात्र को उपयोग करता है। கண்ணீர் விடுகிற பாத்திரத்தை அவர் பயன்படுத்துவார். आंसू बहाने वाले पात्र को उपयोग करता है। அர்ப்பணிக்கிற பாத்திரத்தை அவர் பயன்படுத்துவார். समर्पण करने वाले पात्र को उपयोग करता है। எண்ணெய் உள்ள பாத்திரம் பயன்படுத்தப்படும். तेल से भरा हुआ पात्र को उपयोग करता है। எல்லாவற்றுக்கு மேலாக அர்ப்பணிப்பு எங்க இருக்கிறதோ அந்த இடத்துல தேவன் இருப்பார். सबसे बढ़कर जहाँ पर समर्पण है वहाँ प्रभु है। அவர்களை கரம் பிடித்து கத்த நடத்துவார். उन्हीं लोगों को हाथ पकड़ कर चलाएगा। நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாத. कल की चिंता मत कर। பிரதர், கத்த தீர்க்க தரிசனமா உன்னை பார்த்து சொல்கிறார். ब्रदर, परमेश्वर आपसे भविष्यवाणी कर रहा है। நீ நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே. तू कल की बातों की चिंता मत कर। உன் அர்ப்பணிப்பு சரியாயிருந்தால் अगर तेरा समर्पण सही हो, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். जिस प्रकार मूसा के साथ था मैं तेरे साथ हूँ। நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. मैं ना ही तुझे छोड़ूंगा ना ही त्यागूंगा। நீ சரியான பாதையில ஓடுவாயானால் अगर तू सही रास्ते में दौड़ेगा, சரியான நேரத்தில் நான் உன்னை உயர்த்துவேன். ठीक समय पर तुझे उन्नति करूंगा। என் கரம் உன் மேல தங்கி இருக்கும். मेरा हाथ तुझ पर बना है। அருமையான சிஸ்டர், ए मेरी प्यारी बहन, நீங்க சரியான அர்ப்பணிப்போடு ஓடுவீர்களானால் अगर तू ठीक समर्पण के साथ दौड़ेगी, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். प्रभु तुझे उपयोगी करेगा। இந்த ஊழியத்திலிருந்து अनेक ஊழியக்காரர்கள் எழும்புவார்கள். इस सेवा में से कई सेविका बहन भाई उठने वाले हैं। अनेक ஊழியக்காரர்கள் எழும்புவார்கள். कई सेविका बहन और सेवक उठेंगे। சில அர்ப்பணிப்புள்ள இருதயங்களை கர்த்தர் காண்கிறார். क्योंकि कई समर्पण हृदय को प्रभु देख रहा है। இந்த பகல் கால வேளை நீ அர்ப்பணி ஆண்டவருடைய इस सुबह சமூகத்திலே. के समय एक समर्पण कर प्रभु के सामने। எத்தனையோ நாள் ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். कितने बार परमेश्वर तुझसे बात कर रहा है। எத்தனையோ நாட்கள் ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு இருக்கிறார். कितना समय परमेश्वर तुझसे बात कर रहा है। உங்களுக்கு அடிக்கடி ஒரு குற்ற உணர்வு உண்டாகிறது. हमेशा तेरा हृदय चुभता है, ஆனா இன்னும் அர்ப்பணிப்பு உண்டாகவில்லை. लेकिन अभी तक समर्पण नहीं किए हैं। இன்னும் அர்ப்பணிப்பு உண்டாகவில்லை. अभी तक समर्पण नहीं किए हैं। இன்றைக்கு நீ அர்ப்பணிக்க தயாரா? आज समर्पण करने तैयार है क्या? இன்றைக்கு நீ அர்ப்பணிக்க தயாரா? समर्पण करने तैयार है क्या? கர்த்தர் உன்னை பயன்படுத்த ஆயத்தத்தோடு இருக்கிறார். प्रभु तुझे उपयोग करने आया है। கர்த்தர் உன்னை பயன்படுத்த ஆயத்தத்தோடு இருக்கிறார். परमेश्वर तुझे उपयोग करने तैयार है। அர்ப்பணிக்க தயாரா? समर्पण करने तैयार है क्या? ஒப்பு கொடுங்க. समर्पण करो। இந்த நாளில आज के दिन में கேட்கப்பட்ட வார்த்தைக்கு முன்பதாக सुना हुआ इस वचन के सामने நான் என்ன அர்ப்பணிக்கிறேன்? मैं अपने आप को समर्पण करता இந்த हूँ। கனமான इस आदरणीय இந்த கர்த்தருடைய வேலைக்கு इस सेवा में என்ன அர்ப்பணிக்கிறேன். अपने आप को समर्पण करता हूँ। எத்தனையோ முறை தேவ செய்தியை கேட்டேன். कई बार प्रभु के वचन को सुन रहे हो।
ஆனா கர்த்தர் ஒவ்வொரு வார்த்தை எனக்குள்ள எரிந்தது மாதிரியே இருக்கிறது. लेकिन हर एक शब्द मेरे हृदय को और जला रहा है. ஒவ்வொரு வார்த்தை என் இதயத்துக்குள்ள விழுந்தது மாதிரி இருக்கு. एक एक शब्द मेरे हृदय को तोड़ रहा है. நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க जो कहते हैं कि मैं समर्पण करता हूँ, உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. अपने दाहिने हाथ को प्रभु की ओर उठाएंगे. உங்களுக்கு மட்டும் நான் ஜெபிக்க போறேன். केवल मैं आपके लिए प्रार्थना करूंगा. நல்ல கரத்தை தூக்குங்க. अच्छा से सिर के ऊपर हाथ उठाओ. முதல் புரிந்து கொள்ளணும், पहला समझो கர்த்தருடைய ஊழியத்திற்காக परमेश्वर की इस सेवा में நான் என்ன முழுவதும் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் पूरी तरह से मैं समर्पण करता हूँ. அநேக கரங்கள் உயர்ந்திருக்கிறத பார்க்கிறேன். कई हाथों को उठाते हुए मैं देख रहा हूँ. சிலர் தெரியாம உயர்த்தி இருக்கிறாங்க, சிலர் உண்மையா அர்ப்பணிச்சிட்டு இருக்கிறாங்க. कई लोग अनजान में उठा रहे, कई लोग सच्चाई से समर्पण சில कर रहे हैं. சகோதரிமார் உண்மையா அர்ப்பணிச்சிட்டு இருக்கிறாங்க. कुछ बहन लोग हैं यहाँ पर सही सच्चाई से समर्पण कर இங்க रहे ஒரு हो. 3 சகோதரமார் உண்மையா கர்த்தரிடத்தில் அர்ப்பணிச்சு அழுங்க, ஜெபிங்க ஜெபிங்க. प्रार्थना करेंगे. यहाँ पर भाई लोग ने भी समर्पण किया है, प्रार्थना करेंगे. கர்த்தர் உங்களை எழுப்ப போறார். परमेश्वर आपको खड़ा करेगा. உங்க அர்ப்பணிப்பை பரலோகம் அங்கீகரிக்க போகுது. आपके समर्पण को ये स्वर्ग अंगीकार करेगा. உங்களை கர்த்தர் பயன்படுத்த போறாரு. आपको परमेश्वर उपयोगी पात्र बनाएगा. இந்த ஊழியத்தில் நீங்க தீவிட்டு எரிய போறீங்க. इस सेवकाई में परमेश्वर आपको जलाएगा. உங்களை கொண்டு சில ஊழியங்களை கர்த்தர் கட்டி எழுப்ப போறாரு. आपके जरिए परमेश्वर को सेवा को खड़ा करेगा. இதுக்கு கிளையாக अनेक ஊழியங்களை கர்த்தர் எழுப்ப போறாரு. शाखा कलीसियाओं को प्रभु खड़ा இந்த करेगा. 2026 பிப்ரவரி மாத கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமாய் சொல்கிறார், 2026 साल में पवित्र आत्मा स्पष्ट कह உன் रहा है, அர்ப்பணிப்பு சரியா இருந்தா अगर तेरा समर्पण ठीक हो, சில கிளை ஊழியங்களை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். शाखा कलीसिया तेरे हाथ में प्रभु देगा. அர்ப்பணிக்கிற தேவ பிள்ளைகளுக்குள்ள தேவ வல்லமை இறங்கி வருவதாக. समर्पण करेंगे, पवित्र आत्मा उनके अंदर उतर आ रहा है. அர்ப்பணிக்கிற தேவ பிள்ளைகளுக்குள்ள தேவ வல்லமை இறங்கி வருவதாக. समर्पण करने वालों के अंदर पवित्र आत्मा आ रहा है. இறங்கி வருவதாக. पवित्र आत्मा उतरे. இறங்கி வருவதாக. पवित्र आत्मा उतरे. இறங்கி வருவதாக. उतर कर आए. இறங்கி வருவதாக. उतर आए. இறங்கி வருவதாக. उतर आए. இறங்கி வருவதாக. उतर आए. இறங்கி வருவதாக. उतर आए. இப்போ பவர் வல்லமை வல்லமை வெளிப்பட்டாச்சு. ஓ ராபாபா ரீபாபாபா ராமாமாமா ராகாபாபா ஓடாராபாலாபா ராதானாராலாபா ஓடாராபா ரீகாபாபாபா ஓடாராபாபாபா பத்தி எரியுது பத்தி எரியுது. பிடி 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 பத்தி எரியுது பத்தி எரியுது பத்தி எரியுது பத்தி எரியுது. ஓடாராபாபாபாபாபாபா ஓடாராபாதாராலாராபாபாபா ஓடாராபாலாபா ரீபாபாபாபா ஓடாராதானாராலாராபாபாபாபா. என்ன பயங்கர அக்கினி, என்ன பயங்கர அக்கினி, என்ன பயங்கர அக்கினி, என்ன பயங்கர அக்கினி. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஊழியத்துக்குரிய அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஊழியத்துக்குரிய அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஊழியத்துக்குரிய அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஊழியத்துக்குரிய அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஓ ராபா பாபா பாபா பா ராதானா ராலா ராபா பாபா 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 ரீபானா ராதானா ராலா ராதானா ராலா. அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே 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 ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா.
பரலோகத்தின் தேவனுடைய சன்னிதானத்தில் கடந்து வந்த தேவ பிள்ளைகள் स्वर्गीय परमेश्वर के चरण में आए हुए प्रभु के बच्चे, கர்த்தர் ஒவ்வொருவரையும் கனத்துக்குரிய பாத்திரமாய் வணைந்தெடுக்க சித்தமாய் இருக்கிறார். हमें परमेश्वर रे को आदरणीय पात्र बनाना चाहता है। ஆண்டவர் எந்த விதத்துல எந்த ரூபத்துல ஆண்டவர் நம்மை உருவாக்க சித்தமாய் இருக்கிறாரோ जिस रीति से जिस प्रकार से परमेश्वर हमें तैयार करना चाहते हैं, அந்த விதத்துல கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். उसी रीति से परमेश्वर हमें तैयार कर रहे हैं। தற்சமயம் அது நம்முடைய கண்களுக்கு மறைவாய் இருந்தாலே यदि कदाचित इस समय हमारे आंखों में वो नहीं दिखाई दे रहा है, காலங்கள் சபைகள் கடந்து போகும்போது लेकिन एक समय और काल आएगा, இன்றைக்கு தேவன் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை உண்டாக்கி இருக்கிறார் என்பதை अगर परमेश्वर आज तेरे जीवन में एक बदलाव लाया है தேவனுடைய பிள்ளை நீ கண்டுகொள்ளும்படியாக एक दिन उसे तू देख पाने के लिए கர்த்தர் உன் வாழ்க்கையை கர்த்தர் வழி நடத்தி வருவார். परमेश्वर तेरे जीवन की अगुवाई करेगा। கர்த்தரை நடத்தும்படியாக கர்த்தரை கரம் பிடித்திருக்கிறார். परमेश्वर तुझे चलाने के लिए हाथ पकड़ा है। இன்றைக்கு ஒருவேளை நீ பயங்கரமான உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் சகித்து हो கொண்டிருக்கலாம். सकता है इन दिनों में तू बहुत सारा संकट और दुख को उठा रहा है, ஒன்றை மறந்து போக கூடாது. लेकिन एक बात मत भूल, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் நீ. क्योंकि प्रभु के द्वारा चुना गया वो पात्र है तू। தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீ. परमेश्वर के द्वारा चुना गया पात्र है तू। இந்த உபத்திரவத்தின் பாதையில் நீ பொறுமையாய் கடந்து போவாயானால் इस दुख के समय यदि तू धीरज से दौड़ेगा, நாள் வரும்போது एक दिन आएगा கர்த்தர் உன்னை கனத்துக்குரிய பாத்திரமாய் கரங்கள் எடுத்து பயன்படுத்துவார். परमेश्वर तुझे आदरणीय पात्र के समान हाथों में लेकर इस्तेमाल करेगा। கர்த்தருடைய கரத்தில் நீ கனத்துக்குரிய பாத்திரமாய் பயன்படுவாய். परमेश्वर के हाथ में एक आदरणीय पात्र बनकर खड़े रहेगा। தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு உன் வாழ்க்கை கண்ணீர் வடிக்கிற வாழ்க்கையா இருந்தாய். यदि हो सकता है इन दिनों में तेरा जीवन आंसू बहाना हो, என் வாழ்க்கையே கண்ணீராய் மாறிற்று என்று நீ சொல்வாயானாய். कह रहा है कि मेरा जीवन में केवल आंसू ही है, கண்ணீரே எனக்கு உணவாய் இருக்கிறது என்று आंसू சொல்வாயானாய். ही मेरा भोजन बन गया है। தேவ சமூகத்துல வடிக்கிற கண்ணீர் लेकिन तू जो प्रभु के चरण में आंसू बहा रहा அது है, ஒரு துளி கூட வீணாய் போகாது. एक बूंद भी नष्ट नहीं होएगा, கண்ணீர் வடிக்கிற தேவ பிள்ளை क्योंकि आंसू बहाने वाला प्रभु के बच्चे கர்த்தர் உன்னை கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றுவார். प्रभु तुझे आदरणीय पात्र बनाएगा, கர்த்தர் உன்னை விலையேறப்பட்ட பாத்திரமாய் प्रभु மாற்றுவார். तुझे बहुमूल्य पात्र बनाएगा, கர்த்தர் உன்னை உபயோகத்துக்குரிய பாத்திரமாய் प्रभु तुझे மாற்றுவார். उपयोगी पात्र बनाएगा। நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிப்பீர்களே जब ஆனால் तू प्रभु के हाथ में समर्पण करोगे, உங்கள் அர்ப்பணிப்பு கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்குமே ஆனால் तेरा समर्पण प्रभु के सामने सच्चा हो, தேவனுடைய பிள்ளை நீ என்னைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை காத்துக் கொள்ளுவாயானால் यदि पवित्र आत्मा का अभिषेक को तू संभाले रहेगा, அபிஷேகம் உன்னை விட்டு விலகி போகாதபடிக்கு अभिषेक को कभी ना दूर करते हुए அபிஷேகத்தை நீ காத்துக் கொண்டாய். अभिषेक को संभाले रखो। கர்த்தர் உன்னை கனத்துக்குரிய பாத்திரமா प्रभु तुझे आदरणीय पात्र, உன்னை மரியாதைக்குரிய பாத்திரமா तुझे मर्यादकुரிய पात्र, உன்னை ஆசீர்வாதத்தின் பாத்திரமா आशीष का पात्र கர்த்தர் உன்னை உருவாக்கி प्रभु तुझे बनाकर, ஆண்டவர் உன்னை பயன்படுத்த प्रभु तुझे उपयोगी करेगा। ஆண்டவர் சித்தமாயிருக்கிறார். प्रभु की यही मकसद है, கர்த்தர் प्रभु சித்தமாயிருக்கிறார். की यही मकसद है, இதற்காகவே கர்த்தருடைய உபத்திரவத்தின் பாதையில் நடத்துகிறார். इसलिए प्रभु संकट के मार्ग में चला रहा है, இதற்காகவே கர்த்தர் உன்னை கண்ணீரின் பாதையில் நடத்துகிறார். इसलिए आंसू के मार्ग में चला रहा है। கர்த்தருடைய நடத்துதலுக்கு நீ ஒப்பு கொடுப்பாயானால் प्रभु के इस अगुवाई के लिए समर्पण कर, கர்த்தருடைய கனத்துக்குரிய பாத்திரமா प्रभु तुझे आदरणीय पात्र, உபயோகப்படுகிற பாத்திரமா उपयोगी पात्र, ஆசீர்வாதத்தின் பாத்திரமா आशीषित पात्र கர்த்தருடைய கரங்கள் எடுத்து अपने பயன்படுத்துவார். हाथों में लेकर इस्तेमाल करेगा। தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை தட்டி ताली கர்த்தருக்கு நன்றி बजाकर செலுத்துவேன். प्रभु का धन्यवाद करेंगे। ஹalleluya 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 glory 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 கர்த்தருடைய கரத்தில் கனத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தருடைய கரத்தில் ஒரு அலங்காரமான பாத்திரமாய் தேவனுடைய கரத்திலே கிரீடமாய் விளங்க ஆவியானவர் அனுக்கிரகம் செய்வீராக. ஹalleluya 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 ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹalleluya உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹalleluya நல்ல ஆண்டவரே மே துதிக்கிறோம். अच्छा परमेश्वर आपको स्तुति करते हैं। கர்த்தர் இந்த மத்தியான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आपने देव इस दोपहर के समय के लिए धन्यवाद। உடைய சன்னிதானத்தில் வந்திருக்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आपके चरण में आए हुए हर एक बच्चों को प्रभु आप जानते हैं, इसलिए धन्यवाद। உடைய பிள்ளைகளை நீர் கனத்துக்குரிய பாத்திரமாய் வணைந்தெடுக்க சித்தம் வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி इन செலுத்துகிறோம். बच्चों को प्रभु आदरणीय पात्र के रूप में आप बनाना चाहते हैं, इसलिए धन्यवाद। நீர் நடத்துகிற பாதையை உடைய பிள்ளைகளால் அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும் आप जिस मार्ग में आप चला रहे हो इस मार्ग को ना
ना ये बच्चे अनजान है, கர்த்தருடைய கரத்திலே நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை பூரணமாய் அர்ப்பணிக்கும் போது लेकिन आपके बच्चे जब आपके हाथों में पूरी तरह से समर्पण करते हैं, ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை கரங்கள் எடுத்து பயன்படுத்துவீராக. आप अपनी प्रजा के हाथ पकड़ कर चलाइए, கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், तो अपना अपने परमेश्वर के हाथ में एक अलंकार मुकुट, தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருக்கிறாய் என்று சொன்ன और ஆண்டவர் परमेश्वर के हाथ में एक राज्य के स्थान में दिखाई दिया करके प्रभु का वचन कहता நம்முடைய है, சமூகத்திலே வந்திருந்து आपके चरण में आकर மனப்பூர்வமாய் இன்றைக்கு தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் जिन्होंने भी मन पूर्वक से समर्पण किया है परमेश्वर के कामों के लिए, கர்த்தர் ஒரு அலங்காரமான கிரீடமாகவே परमेश्वर उन्हें एक सजाया हुआ मुकुट के समान, தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் கர்த்தர் அலங்கரித்து और परमेश्वर के हाथों में एक राज्य के स्थान में उन्हें खड़ा कर கர்த்தர் கனத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் நம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. उन्हें एक आदरणीय पात्र बनकर परमेश्वर इस्तेमाल करने के लिए प्रार्थना करते உம்முடைய हैं। தாசனை நீர் ஆசீர்வதியே. अपने दास को प्रभु आशीष कीजिए, தொடர்ந்து பரிசுத்த ஆவியான அருள் மூலமாய் எங்க மத்தியிலே கிரியை செய்ய வேண்டிய சகல காரியங்களை நிறைவேற்றி முடிப்பீராக. लगातार उनके जरिए जो भी पवित्र आत्मा हमारे बीच में कार्य करना चाहते हैं, वो पूरी तरह से कार्य हो जाए। மாலை 5 மணிக்கு நடக்க இருக்கிற ஜெப வேளை மறுபடியும் நீர் ஆசீர்வதிப்பீராக. शाम के 5 बजे होने वाली उस प्रार्थना को प्रभु आशीष कीजिए। தடைபட்டு வீட்டில் இருக்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் जो भी रुकावट में घर पर बैठे हैं, ஆவியான கூட்டி சேர்ப்பீராக. उन्हें भी प्रभु आप लेकर आइए, உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்து. आपका भला नाम की महिमा होने दो। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே हम अपने அர்ப்பணிக்கிறோம். आप को दीन नम्र कर समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. उद्धार करते यीशु के नाम से मांगते प्यारे पिता, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा का अनहोना सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட இருப்பதாக. हमारे सबके संग बने रहे। ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக. प्रभु आप सबको आशीष करे।